பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். தகப்பனே, உமக்கு எல்லா துதிகளையும் மகிமைகளையும் நாங்கள் செலுத்துகிறோம். தகப்பன் ரொம்ப நல்லவர். ஆண்டவரே, எங்களை எல்லா விதமான அசுத்தத்திலிருந்து விலக்கி எங்களை காத்துக்கொள்ளும். எங்களுடைய இருதயத்தை, எங்கள் சிந்தனையை சுத்திகரையும் பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தாவே கவனம் உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எங்களுடைய கடவுளாகிய பிதா குமாரன் பரிசுத்தாவியை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை துதிக்கிறோம், உமக்கு நாங்கள் வணங்குகிறோம். ஆண்டவரினால் பைபிள் ஸ்டடி ஆசிர்வதிங்கப்பா. நாங்கள் பார்க்க போகிற வேத பகுதி இன்னும் நாங்கள் தெளிவாய் சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டும் நான் செபிக்கிறேன். உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறேன். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்களோ, ஸ்டாப் ஆகி நிற்கிறாங்களோ, அவங்கெல்லாம் கர்த்தாவே பைபிள் ஸ்டடியில் ஜாயின் பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க. வருகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தின் ஆழத்தை, சத்தியத்தோட தெளிவை கர்த்தாவை புரிந்து கொள்ள ஆண்டவனை உதவி செய்கிறார். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. எங்களோட கூட நடத்தும் நாமத்தை மகிமைப்படுத்திக்கணும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ரைட். ஸோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகட்டும். அவைகள் உங்கள் வாழ்க்கையில் பெருகும்படி உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ரைட். நம்ம இன்றைக்கி பைபிள் ஸ்டடியில் ரோமர் 1ஆம் அதிகாரம். நம்ம 3 வாரமாக ரோமர் 1ஆம் அதிகாரத்தை விட்டு தாண்டியே போக முடியல. யூஸ்வலாக ஒரு வீக் ஒரு சாப்டர் அழகாக எடுத்து முடிச்சிருவேன், சொல்லி கொடுத்துருவேன். ஆனால் ரோமர் 1ஆம் அதிகாரம் எடுக்கும்போது நிறைய போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஓகே. ஸோ ரோமர் 1ஆம் அதிகாரம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. நம்ம இன்றைக்கி பரவாயில்ல, நம்ம நிதானமாக வாசிப்போம், பொறுமையாக வாசிப்போம். ஆவியானவர் எவ்வளோ புரிய வைக்கிறாரோ அவ்வளோ புரிஞ்சுக்கொள்ள முயற்சி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சுவிசேஷத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற சபைக்கு சுவிசேஷம் என்ன அப்படின்றத பற்றி முதல்ல எழுதுகிறார். இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் கன்னிமரியில் வைத்தல், பிறந்தது முதற்கொண்டு, பிரவேசித்தது முதற்கொண்டு, அப்படியே ஒன்றுனா சுவிசேஷம் என்றால் என்ன அப்படின்றத பற்றி எல்லாத்தையும் பேசிகிட்டே வர்றாரு. அப்படி பேசிகிட்டே வரும்பொழுது சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கும் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கல அப்படின்னா அவர்களுக்கு வரக்கூடிய கான்சிக்வன்சஸ், எச்சரிப்பு இல்லை, கான்சிக்வன்ஸ், விளைவுகள், அவங்க வரக்கூடிய விளைவுகள் என்ன அப்படின்றதையும் பற்றி ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அதில் போன வாரம் நான் உங்களுக்கு போன 2-3 வாரங்களாக ரோம் நாட்டினுடைய சபை மக்கள், இல்லை அந்த ரோம் நாட்டில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுடைய நிலைமை, அவங்க வாழ்கிற இடத்துல அவங்க பார்க்கக்கூடிய கட்டமைப்புகள், கட்டிடங்கள், அவங்களுடைய பொருளாதாரம், அவங்களுடைய ஆட்சி முறை. ஏன்னா ரோம் தான் அந்த காலத்தில் உலகத்தை அரசாட்சி செய்து கொண்டிருந்த நாடாக இருந்தது. இது எல்லாத்தையும் பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ரோமர் நிருபத்தை வாசிப்பதற்கு முன்பாக அதோட பின்னணி என்ன அப்படின்றத மறுபடியும் ஞாபகத்தில் கொள்ளுங்கள், ரிமைண்ட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கங்க. இல்லாட்டி ரோமர் லெட்டர் எடுத்து எனக்குன்னு சொல்லி வாசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா இங்கே எதுவுமே புரிய போகிறது கிடையாது. ஓகேவா? ஸோ அதை மிஸ் பண்ணவங்க ரெக்கார்டட் வீடியோ இருக்குது, மறுபடியும் டெலிகிராமில் போய் அந்த வீடியோ ப்ளே பண்ணி ஒரு முறை கேட்டு பாருங்க. நெக்ஸ்ட் வீக்லேருந்து நமக்கு வந்துட்டு எவ்ரி பைபிள் ஸ்டடி நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணியாச்சு, போன வாரத்துலேயே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இன்றைக்கி எடுக்கிற பைபிள் ஸ்டடி வந்துட்டு அடுத்த வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடி வைப்போம் பார்த்தீங்களா, அந்த பைபிள் ஸ்டடிக்கு முன்னாடி டியூஸ்டே இல்லாட்டி மோஸ்ட்லி மண்டேவே நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் ப்ரீமியர் பண்ணுறோம். யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுத்துலையுமே வந்துட்டு நம்ம அதை ப்ரீமியர் பண்ணுறோம். ஸோ வெட்னஸ்டே பைபிள் ஸ்டடி அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்டே ஆர் டியூஸ்டே அந்த வீடியோ வந்த உடனே லாஸ்ட் வீக் வீடியோவை ஒரு முறை அப்படி கோத்ரூ பண்ண ட்ரை பண்ணுங்கள். லைட்டாக டைம் இருக்கும்போது முழுசாக கூட கேட்க ட்ரை பண்ணுங்கள். அப்போது நான் அதுக்கு வெட்னஸ்டே அடுத்த நாள் பைபிள் ஸ்டடி எடுக்கும்போது உங்களுக்கு கண்டினியூஷன் பெட்டராக புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? மிஸ் பண்ணாதீங்க. பைபிள் ஸ்டடி வெட்னஸ்டே தான் போன வாரம் அட்டன் பண்ணிட்டோம்ல, போதும் அப்படின்னு இல்லாமல் மறுபடியும் உங்களை ரிமைண்ட் பண்ணிக்கிற மாதிரி மண்டே ஆர் டியூஸ்டே ஒரு முறை கேட்டு பார்த்துருங்க. அப்போ வெட்னஸ்டே அடுத்த சப்ஜெக்ட் நம்ம கண்டினியூ பண்ணும்போது அந்த 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 ஒரு ஃப்ளோ இருக்கும், பெட்டராக புரிய ஆரம்பிக்கும். ரைட்டா? ரைட். அப்போ நம்ம ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு இது வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீக் வாசித்தோம். ஞாபகம் இருக்காவது? ரோமர் 1ஆம் அதிகாரம் இது வரைக்கும் லாஸ்ட் வீக் நம்ம வாசித்தோம். ஞாபகம் இருக்கா? எத்தனாவது வருஷம் வரைக்கும் நம்ம பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? யாருக்கும் ஞாபகம் இல்லையா? 22 வரைக்கும் பார்த்தோமா? வரைக்கும் பார்த்தோமா நம்ம? ரைட்டு. நம்ம இன்னைக்கு அப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஓகே. ஆமாம், 23 வரைக்கும் பார்த்தோம்ல. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள். இதை பற்றி நான் அவங்களோட பேசும்போது சொன்னேன். நான் டோன்ட் ட்ரை டு ஐடலைஸ் எனிதிங், டோன்ட் கன்சிடர், லெட் நாட் எனிதிங் பி an idol in your life. உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே விக்கிரகமாகாமல் கவனமாக பார்த்துக்கொள்ள முயற்சி செய்யுங்க. ஏன் அப்படின்னா
நம்மளுடைய விருப்பங்கள் எது மேலே அதிகமாகுதோ அதுவே நமக்கு விக்கிரகமாயிருது. என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுறேன். பைபிள்லேருந்து எவிடன்ஸ் கூட தர முடியும் என்னால். ஆண்டவர் அவர் வந்துட்டு இயேசு கிறிஸ்து சொல்லி மரிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, மரித்த பின்பும் சரி, அவர் இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாரு. அவர் எதுலையுமே மாறல. சரியா? அதனால அவர் பொறாமையுள்ள தேவனாக இருக்காருன்னு வசனம் சொல்கிறபடினால அவர் தன்னை வந்துட்டு எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆண்டவரை விட அதிகமாக ஒரு காரியத்தை, ஒரு நபரையோ இல்லாட்டி ஒரு பொருளையோ நீங்கள் அதிகமாக நேசிப்பீர்களானால், நபராக இருப்பார்களானால், உங்களோட கூட இராதபடிக்கு ஆண்டவர் அவர்களை விலக்கிடுவார். பிகாஸ் காட் ஆல்வேஸ் வாண்ட்ஸ் ஹிம் டு பி இன் த ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் யூர் லைஃப். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் எல்லாமுமா இருக்கணும்னு விருப்பப்படுறாரு. ஏன் அப்படின்னா எல்லாவற்றையும் படைத்தவர் அவர் தான். அதனால் அவர் அப்படி இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு தப்பும் கிடையாது. ஒருவேளை ஆண்டவரை விட அதிகமாக ஒரு பொருள் மேலே உங்களோட கவனங்கள் அதிகமாக போகுமானால் அந்த பொருள் இல்லாமல் போயிடும், அழிஞ்சிடும், மேபி இல்லை இல்லாமல் போயிடும். அதனால் வந்துட்டு எல்லாத்துக்கும் மேலே ஆண்டவரை வைங்க. முதல்ல ஆண்டவர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் எல்லாமுமா இருக்கணும். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, கிறிஸ்தவர்களில் அநேகருக்கு விக்கிரகம் அப்படின்னு சொன்னோன்னு என்ன தோணுது சொல்லுங்க பார்ப்போம். விக்கிரகம்னு சொன்னோன்னா பொதுவாகவே என்ன எதை சொல்லுவாங்க? சிலை. சிலை வேற என்னது? போட்டோ. ஓகே, உருவ வழிபாடு. வேற பெற்றவங்களோட ஃபோட்டோ. அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னா அவங்க ஃபோட்டோ வச்சு அதுக்கு மாலை போடுறது, மாலை காஞ்சி போச்சுன்னா மாலை எடுத்து போட்டு புது மாலை மாற்றுறது. யார் உட்காந்து மாலையை மாற்றிட்டு இருப்பா? விளக்க கொளுத்தி வைன்றது, அது எண்ணெயை ஊற்றிக்கிட்டு திரிய மாற்றணும். இன்னும் நம்ம அட்வான்ஸ்டாக வந்துட்டோமே அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பல்பு வாங்கி வச்சுருது பெர்மனெண்ட்டாக. சுவிட்சை போட்டால் பல்பு எரியும் 6 மணிக்கான. அது ஒரு கைண்ட் ஆஃப் சர்வீஸ். இல்லை, சேவிக்கக்கூடாது, தொழுகக்கூடாது, உண்டாக்கக்கூடாது, நமஸ்கரிக்கக்கூடாது, சேவிக்கக்கூடாது. அப்போது டோன்ட் மேக் அன் ஐடல், டோன்ட் வர்ஷிப் அன் ஐடல், டோன்ட் சர்வ் தி ஐடல். நம்ம யாரும் வந்து இங்கே உருவாக்கலை. கிறிஸ்தவர்கள் சொல்லிட்டு இருக்கேன், நம்மளை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நம்மளை போல இருக்கிற அநேக கிறிஸ்தவர்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். நம்ம எந்த ஐடல்ஸும் உருவாக்கலை, செய்யவில்லை. ரெண்டாவது, எந்த ஐடல்ஸையும் வி டோன்ட் வர்ஷிப். ஐயோ நாம விக்கிர வழிபாடு பண்ண மாட்டோமே அப்படின்றோம் நம்ம. ஆனால் அநேக நேரங்களில் நம்ம சேவிக்கிறவர்களாக இருந்துடுறோம். ஒரு நாளைக்கு நான் இது சமுதாயத்தில் சத்தியம் புரியாத ஆட்களை வந்துட்டு தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணுறக்கூடாதுன்றனால நான் ரொம்ப பொறுமையாக இருக்கிறேன். நான் ஞாபகம் ஒரு முறை சொன்னேன், கூகுள்லேருந்து ஏசுநாதர் ஃபோட்டோ எத்தனை டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபோட்டோஸ் கிடைக்குதோ அத்தனையும் பிரிண்ட் அவுட் போட்டு சர்ச்சினோட ஸ்டெப்ஸில் வரிசையாக ஒட்டி வைக்க போகிறேன். உன்னை ஸ்டெப்பை மிதிக்கிறவன் எப்படி மேலே ஏற நான் பார்க்குறேன். அதை தாண்டி வர முடிஞ்சா வா, ஆராதனைக்கு, ஐக்கியத்துக்கு வா, சத்தியத்துக்கு வா. இல்லாட்டி ஐயோ நாங்கள் மிதிக்க மட்டும் போயிடு. ஆனால் அது வெளியே தெரிய வந்ததுன்னா எல்லாருக்கும் சொல்லி சத்தியத்தை சொல்லி புரிய வைக்காம நம்ம எடுத்தவங்க ஒருத்தம் திடுதுப்புன்னு ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னா உருவாக்க வேண்டிய நம்மளே அநேகருக்கு இடரில் உண்டாக்குற மாதிரி ஆகிடும். அந்த ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் வந்துட்டு நான் ரொம்பவும் பொறுமையாக இருக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? அப்போது அநேகருக்கு இப்போது நம்ம நமஸ்கரிக்க மாட்டோம். ஆனால் என்னதான் இருந்தாலும் அது ஒரு என்ன சொல்கிறது, கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரு இயேசு தானே அது, இல்லை அப்படி ஒரு நினைப்பு உள்ள வந்துடுது. கிடையாது, அப்படி இருக்கவே கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம ஆட்கள் அந்த நான் உங்களுக்கு பலமுறை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ என்னுடைய சபை விசுவாசிகள் நீங்கள் எல்லாருமே இந்த காரியத்தில் ரொம்பவே தெளிவாக இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு ஏஸ்டாதர் மாதிரி ஃபோட்டோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்காது நான் நம்புகிறேன். நான் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருங்க. நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? வசனம் இல்லை, வசனம், ஐயோ கர்த்தருடைய வசனம், ஜீவனுள்ள வசனம் இல்லை, உயிருள்ள வசனம் அப்படின்ட்டு வசனத்துக்கு ஓவராக மரியாதை தர்றது. பைபிள் இதை போன வாரமே சொல்லிட்டேன் உங்களுக்கு நான், பட் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா ஆவியில் உணர்த்தப்படுறதுனால திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். பைபிள் தெரியாமல் காலில் மிதிச்சுட்டா என்ன பண்ணுவோம்? பைபிளை தொட்டு கும்பிடுவோம் இல்லை, தொட்டு கும்பிடுறது. கும்பிடக்கூடாது. டோன்ட் வர்ஷிப் பைபிள். முஸ்லீம்ஸ் வர்ஷிப் குரான், கிறிஸ்டின்ஸ் டு நாட் வர்ஷிப் பைபிள். நல்லா புரிஞ்சுக்கங்க. இஸ்லாமியர்கள் குரானை தொழுது கொள்வார்கள், கிறிஸ்தவர்கள் பைபிளை தொழுது கொள்வது அல்ல. பைபிள் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைச்ச, இல்லாட்டி ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை நடத்திய முறைகளையும் ஆண்டவர் வெளிப்படுத்தி சிருஷ்டிப்பிலிருந்து முதற்கொண்டு எல்லாத்தையும் முடிவு வரைக்கும் என்ன அப்படின்றதையும் வெளிப்படுத்தப்பட்ட காரியங்களும் சரித்திரங்களும் ஒன்றா சேர்ந்தது தான் பைபிள். கம்ப்ளீட் ஹிஸ்டரி ஆஃப் இஸ்ரேலைட்ஸ் பீப்புள் அண்ட் தி ரெவலேஷன் ஆஃப் காட். இஸ்ரேல் மக்களை தேவன் நடத்திய முறைகளும், அப்புறம் தேவன் கொடுத்த வெளிப்பாடு, எப்படி தேவன் பூமியை படைச்சார், வானத்தை படைச்சார், பூமியை படைச்சார், மனுஷனை படைச்சார், மோசே கிட்ட அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு.
அது மோசே எழுதினாப்புல. அப்போ இதெல்லாம் மொத்தம் கம்பைல் ஆனது தான் வந்துட்டு முழு பைபிள், ரைட்டுங்களா? அப்போ இந்த பைபிள் வந்துட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றியும் ரட்சிப்புக்கு ஏதுவான காரியங்களை குறித்தும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறபடினால, எனக்கு அதிகமாக என்னோட கூட பேசுகிறபடினால எனக்கு பைபிள் இம்பார்ட்டன்ட். ஆனால் பைபிள் நான் கும்பிட மாட்டேன், புரியுதா? we don't worship பைபிள். பைபிளை கும்பிடக்கூடாது. ஒருவேளை தெரியாமல் காலில் பட்டுச்சுன்னா என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? காலில் பட்டுச்சுன்னா எடுத்து வைங்க, பிகாஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை? ஒரு 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 கல்யாணத்துக்கு போகும்போது வந்துட்டு ஒரு 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 நல்ல நெக்லஸ் ஒன்று சூப்பராக வாங்கி வைக்கிறோம். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துட்ட பிறகு ஏதோ தூக்க கலக்கத்தில் நெக்லஸை கீழே போட்டோம், அது பிள்ளைங்க காலில் கீழே போட்டு மிதிக்கு என்ன பண்ணுவோம்? உடனே ஏய் ரொம்ப காஸ்ட்லிடா, முக்கியம்டா, ஏன்னா காலில் போட்டு மிதிச்சிட்டு இருக்கீங்க, குடா எடுத்து பத்திரமா மேலே தூக்கி விடா, பீரோவில் விடா, லாக்கரில் விடா, லாக் பண்ணுறா, அவ்வளோதான். அதே போல தான் பைபிள். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ், பட் வி டோன்ட் வர்ஷிப் பைபிள். நல்லா புரிஞ்சுக்க. பைபிள் காலில் பட்டா தொட்டு கும்பிடுறது, பிள்ளைங்க காலில் பைபிள் பட்டுச்சுன்னா பிள்ளைகளை போய் அறிவில்லை பைபிளை போய் காலில் மிதிக்கிறே அப்படின்றது இல்லை. நம்ம வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், வாட் இஸ் பைபிள்னு சொல்லி தரணும். இனி அநேக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? பைபிளை நல்லா கவனிங்க, பைபிளை ஆண்டவருக்கு சமமாக கிட்டத்தட்ட பார்த்துடுறாங்க. நான் சொல்கிறேன், பைபிள் டஸ் நாட் ஈக்குவலைஸ் காட், இல்லாட்டி பைபிள் இஸ் நாட் ஈக்குவல் டு காட். அதே நேரத்தில் பைபிள் கேன் நாட் ஓவர்டேக் காட். ஆண்டவரை விட பைபிள் இங்கே முக்கியம் கிடையாது, ரைட்டா? எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? ஆண்டவரை விட பைபிள் இங்கே முக்கியம் கிடையாது. ஆண்டவர் யாருன்றதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பைபிள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, இந்த பைபிள் இருக்கிற சத்தியங்கள் வார்த்தைகளை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைகள் கொடுத்து ஆண்டவர் யாருன்றதை பெட்டரா புரிஞ்சுக்க உதவி செய்தே தவிர பைபிள் ஆண்டவரை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பைபிள் cannot replace God. அந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூட் கிரியேட் பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு ஒரு பிஹேவியரிசம் கிரியேட் பண்ணாதீங்க. பைபிள் முத்தம் கொடுக்கறது, கெட்டி பிடிச்சிக்கிறது, தலைமாட்டில் வச்சு தூங்குறது, அது தனியாக ஸ்டாண்ட் அடிச்சு ஸ்லாப்ல தூக்கி பத்திரமா வைக்கிறது. டோன்ட் சர்வ் தி பைபிள், சரியா? சேவிக்காதீர்கள், ரைட்டா? இதை தாண்டி விக்கிரகம் வேற எதெல்லாம் சொல்லலாம். உங்களுக்கு சிம்பிளா சொல்றேன், யார் மேல் அதிகமான அன்பை வைக்கிறீர்களோ, ஆண்டவரை தவிர்த்து நீங்க யார் மேல் அதிகமான அன்பை வைக்கிறீங்களோ அது உங்களுக்கு விக்கிரகமா இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு எது மேல் அன்பு அதிகம்? எது மேல இல்லை யார் மேல் அன்பு அதிகம்? பெற்றோர்களுக்கு அநேக நேரம் பிள்ளைகள் மேல, கணவனுக்கு கல்யாணம் பண்ற வரைக்கும் மனைவி மேல, கல்யாணம் பண்ற பிறகு கொஞ்சம் குறைஞ்சிருது. சொல்லுங்க, உங்களுக்கு யார் மேல் அன்பு அதிகம்? நான் ஆகாஷ், யார் மேல் அன்பு அதிகம்? என்ன பெண்ணி, எதை அதிகமாய் நேசிக்கிறாய்? எது மேல் அன்பு அதிகம்? அப்படிலாம் சொன்னீங்கன்னா நீ எனக்கு யாருன்னே தெரியாதுன்றவேன், ஓடுற அப்படியே கிட்டாவது. பாஸ்ட் மேல் அன்பு இருக்குது. நான் என்ன சொல்றேன், ஆண்டவரோட எதை அதிகமாக நேசிக்கிறது தான் விஷயம். எது மேல் அன்பு அதிகம்? சரி, பாஸ்டர் ஞாபகத்தில் வருது, அநேக ஊழியக்காரர்களுக்கு ஊழியமே ஒரு விக்கிரகமா இருக்கு, தெரியுமா? அநேக ஊழியக்காரர்களுக்கு ஊழியமே விக்கிரகமா இருக்கு. அநேக பொதுவா இருக்கிற மற்ற மனிதர்களுக்கு அவங்க செய்யற அவங்க வேலையை, அவங்க சம்பாத்தியமா, அவங்க பணமே விக்கிரகமா இருக்குது. எப்ப பார்த்தாலும் வேலைக்கு போகணும், ஐக்கியத்துக்கு வரமில்ல வேலைக்கு போகணும், ஆராதனைக்கு வரமில்ல வேலைக்கு போகணும், கம்யூனியன் சர்வீஸ் வரமில்ல வேலைக்கு போகணும், எப்பவுமே வேலைக்கு ஓடிடுறோம் இல்ல? அநேக ஊழியர்களுக்கு ஊழியமே விக்கிரகமா இருக்கு. ஸ்டேஜில் ஏற்றாம ஒரு பாஸ்டர் ஏதாச்சும் வந்துட்டான்னு வச்சுக்கல, அவரை ஸ்டேஜில் ஏற்றி அவருக்கு ஒரு ப்ரேயராவது கொடுத்துடணும் ஜோம் பண்ணுறதுக்கு. அது அப்படி இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? என்ன கனப்படுத்த முட்டீங்க, என்ன ஆனர் பண்ணலை, என்ன கனப்படுத்தலை. அப்போ அவங்களால பேச, அவங்களால செய்தி கொடுக்காம இருக்க முடியாது, அவங்களால அட்வைஸ் பண்ணாமல் இருக்க முடியாது, அவங்களால சத்தியத்தை சொல்லாமல் இருக்க முடியாது. அது அழைப்பை சார்ந்த ஒரு விஷயம். எஸ், இட் இஸ் குட். ஆனால் அது அர்ப்பணிப்போடு செய்யாமல் அது வந்துட்டு ஒரு 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 பிளாட்ஃபார்ம் கிடைக்கிற லெவலில் அவங்க செய்ய ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஊழியர்களுக்கு ஊழியம் என்பது விக்கிரகம் தான். ஊழியம் பண்ணுறன்ற பேர்லேயே அவங்க ஆண்டவர்கிட்ட தூரம் போய்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் பர்சனலாக அனலைஸ் பண்ணி பாருங்க, ஆராய்ந்து பாருங்க, எந்த காரியத்தில் உங்களுக்கு அன்பு அதிகமாக இருக்குது. இல்லை நான் அதெல்லாம் ரொம்ப கண்டுக்கிறது இல்லை பாஸ்டர், நான் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே அப்படின்ற வார்த்தையில் எல்லாருமே நீங்கள் சொல்லுவீங்க, நல்லாவே தெரியும். ஆனால் உங்கள் வார்த்தையும் தாண்டி உங்கள் ஆழ் மனசை ஆராய்ந்து பண்ணிப்பாரு. வார்த்தையில சொல்ற பத்தியா, அந்த வார்த்தையில உண்மை இருக்குது, ஆனா அந்த உண்மையும் தாண்டி செயல்கள்ல, ஒன்னியவான்ல வாசிக்கிற வார்த்தையினால், வாயினாலும் வசனிப்பினாலும் மாத்திரமல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூறக்கிறோம். எனக்கு எல்லாமே ஆண்டவர் தான், ஆண்டவர் விட எதுவுமே முக்கியம் சொல்றோம். ஆனா நீங்க சொல்ற வார்த்தை உண்மையா தான் இருக்குது, அது உண்மையா தான் நீங்க சொல்றீங்க, பொய்யெல்லாம் சொல்லல, மாயமாலமா சொல்லல. நீங்க சொல்ற வார்த்தை நான் அப்ரூவ் பண்றேன், அங்கீகரிக்கிறேன். ஆனா உங்களுடைய கிரியைகள் உங்க வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா? உங்க கிரியைகள் உங்க வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி இருக்குதா?
ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொன்னால் அப்போ தேவனுக்கு ஏற்ற கிரியை எங்க? அப்போ ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேன்னு வார்த்தையில் சொல்லி கிரியைகளில் தேவனுக்கு ஏற்ற கிரியைகள் அதிகமாக இல்லாமல் உன்னுடைய சுயத்திற்கு, உன் ஃபேமிலிக்கு, உன் உலகத்துக்கு, உன் தனிப்பட்ட வேலைக்கு ஏற்ற கிரியைகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ வாயின் வார்த்தை சும்மா போயிடுது, சும்மா ஆயிடுது. அப்போ எதை அதிகமாக நேசிக்கிறோம், எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதில் தான் நம்மளுடைய ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எதை அதிகமாக நேசிக்கிறோமோ அதில் தான் நம்மளுடைய கிரியைகள் அதிகமாக காணப்படும். அப்போ எதை அதிகமாக நேசிக்கிறீங்களோ அதில் தான் உங்கள் கிரியைகள் அதிகமாக காணப்படும். எதில் உங்கள் கிரியைகள் அதிகமாக காணப்படுகிறதோ அதுதான் உங்களுக்கு விக்கிரகம். மறந்துடாதீங்க, அந்த விக்கிரகத்தை தான் ஆண்டு வெறுக்கிறார். அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக்கினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். 24ஆம் வசனம், முக்கியமான வசனம். 24 முக்கியமான வசனம். எத்தனை பேர் வீடியோ ஆன் பண்ணி உட்கார முடியும்? வீடியோ ஆன் பண்ணி அட்டன்டிவாக உட்காரணும். எனக்கு ஏதோ ஒரு ஜூம் மீட்டிங்கில் பொழுதுபோக்கில் ஃபோனில் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு சும்மா காதில் உட்காந்து கேட்டுனீங்க வேடிக்கை பார்க்குறதுல ஐ வாண்ட் கம்ப்ளீட் அட்டென்ஷன். நான் ரொம்பவே சீரியஸாக சொல்கிறேன். என்னை பார்த்தா யாருக்கு லூஸ் மாதிரி தெரில, வேலை வெட்டி விட்டு போட்டு உட்காந்து உங்களுக்கு சொல்லி தரதுன்னா தலையில் தான் எனக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் ஒரு கமிட்மெண்ட்டோடு உட்காந்து சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா கற்றுக்கிறவங்க என்கிட்ட அதோட அதிகமான கமிட்மெண்ட் எதிர்பார்ப்பேன். உண்மையாகவே என்னால் நான் ட்ராவலில் இருக்கேன், வெளியே இருக்கிறேன், அப்படி சுச்சுவேஷன் இல்லை அப்படின்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். எஸ், வெரி குட். அந்த ட்ராவல் மத்தியில் நீங்கள் கஷ்டப்பட்டு கவனிக்க ட்ரை பண்ணுறீங்கன்னு நான் அவங்கள மதிக்கிறேன், நான் அவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறேன். ஆனால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வீடியோ ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு வேடிக்கை பார்த்தேன், அப்படியே ஏதோ ஒரு காதில் கேட்டேன், அடுத்தபடி அடுத்த ஸ்டெப்பு பேச சொல்லிடுறேன். சொன்னதுக்காக இப்போ வீடியோ ஆன் பண்ணிட்டு அடுத்த 2 நிமிஷத்தில் வீடியோ மறுபடியும் ஆஃப் பண்ணிடுறது. கவனிங்க. இது நிமித்தம், எதன் நிமித்தம்? தங்களுடைய ஆண்டவரை மகிமைப்படுத்தாமல் ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு விஷயத்தை தங்கள் வாழ்க்கையில் விக்கிரகமாய் கொண்டிருக்கிற மனிதர்கள். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? இப்போ இங்க பவுல் வந்துட்டு ரோம் நாட்டில் உள்ள திருச்சபை மக்களுக்கு பேசும்பொழுது ரோமர்கள் புறஜாதிகள் ஆனபடினால அவர்கள் வணங்கக்கூடிய விக்கிரகங்களை நேரடியாக பின் பாயிண்ட் பண்ணி பேசுறாரு. ஆனா இதே விஷயத்தை ஆவியில உணர்த்தப்பட்டு இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன் நான் பேசணும் அப்படின்னா விக்கிரக வழிபாடு உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷங்கிட்டையும் ரசிக்கப்பட்டவன் கூட இருக்குது. யோசிச்சு பாருங்க, உயிரை கொடுத்து ஊழியம் பண்றான், அந்த ஊழியக்காரனுக்கு ஊழியம் செய்யாம இருக்க முடியாது. அது அழைப்பை சார்ந்து இருந்தா நான் சந்தோஷப்படுவேன். ஆனா இங்க அநேக நேரங்களில் அழைப்பை சார்ந்து இல்லை. இவங்களுடைய பதவி, இவங்க பாஸ்டர்ன்ற அதிகாரம், ஊழியம் பண்ணி பல வருஷம் பழகியாச்சு, மேடைகள் ஏறியாச்சு, ஒரு சீனியாரிட்டி வந்துருச்சு, வயசாயிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மரியாதை, ஒரு மதிப்பு, ஒரு கல்யாண வீட்டுக்கு, ஒரு சாவு வீட்டுக்கு போனால் கூட என்னை கூட கூப்பிட்டு போனாங்க, ஒரு ப்ரேயர் பண்ண ஒரு வாய்ப்பு தரலன்னு சண்டை போடுற எத்தனை பாஸ்டர்ஸ் இருக்காங்க தெரியுமா? அப்போ இந்த மாதிரி நாட்கள் வந்து அப்படி ரொம்ப அப்படியே பாரப்பட்டு அந்த ஃபேமிலிக்காக நான் ஜெபிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா 4 பேர் மத்தியில் கூப்பிட்டு ஒன்று ஜெபிக்கணும்னு எவனும் ஒன்று சொல்ல தேவை அவசியம் கிடையாது. ஒன்று நீயாவே, யாரும் ஒன்று கூப்பிட தேவை, நீயாவே வந்து ஜெபம் பண்ணுவேன். அப்படி இல்லை, என் ஜெபங்கள் வாயை திறந்து சத்தமா பண்ணாலும் பரவாயில்ல, வாய்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாலும் பரவாயில்ல, நான் மனசுல இருந்த ஃபேமிலிக்கு உண்மையை நான் ஜெபிக்கிறேன், அந்த ஜெபம் கேட்கப்படும்ன்ற விசுவாசம் அந்த ஊழியக்காரனுக்கு உண்மையா இருந்தது அப்படின்னா எவனும் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் தர தேவையில்லை. நீ இருந்த இடத்துல நீ பாட்டுக்கு ஜெபிப்ப, கர்த்தர் ஜெபத்தை கேட்பார். அது அர்ப்பணிப்பு, அழைப்பை சார்ந்த ஒரு காரியம். ஃப்ரண்ட்ல கூப்பிட்டு நிக்க வச்சு பிரேயர் பண்ண விட்டாதான் என்ன ஆனர் பண்ண மாதிரி கணக்கு அப்படின்னா இவங்க யாரும் வந்துட்டு அர்ப்பணிப்பு, அழைப்பை சார்ந்த ஊழியம் பண்ணல. அது 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 ஊழியமே அவங்களுக்கு ஒரு விக்கிரகமா இருக்கு. அதுல ஒரு பெருமை, அதுல ஒரு மேட்டின்மை. வந்த மற்ற எல்லா மக்களை விட என்ன ஃப்ரெண்ட்ல என் பேரை கூப்பிட்டு எனக்கு ஒரு சால்வையை போட்டு எனக்கு கையை கொடுத்து எனக்கு ஒரு பிரேயர் பாயிண்டை கொடுத்து ஐயா அங்கே ஊழியம் பண்ற, ஆஹா ஓஹோ யாரு தெரியுமா அப்படின்னு கூப்பிட்டு சேர்ல உட்கார வச்சு, இது அழைப்பை சார்ந்ததே கிடையாது, இது பெருமை. அவன் ஊழியமே அவன விக்கிரகமா இருக்குது. சாபம். கர்த்தருடைய ஊழியத்தை வியாபாரமாக்குற ஆட்கள், தேவனுடைய ஆலயத்தை கள்ளர் குகைகள் ஆக்குகிற ஆட்கள், சாட்டி எடுத்து அடிச்சு துரத்துவார் ஆண்டவர். அந்த நாட்கள் சீக்கிரமா வரும், நான் பார்க்க தான் போறேன். அப்போ இன்னைக்கு கான்டெக்ட்ல பேசணும், இன்னைக்கு இருக்கிற மனிதர்களுடைய மனநிலையில் பேசணும் அப்படின்னா, நீ ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறேன்னு சொல்லி யார் கூட உன் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ற? நீ தேவனோடு கூட தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லி தேவனை விட எதோடு கூட இல்லாட்டி யாரோடு கூட, 2 காரியம் சொல்றேன், எதோடு கூட
ரெண்டாவது, யாரோடு கூட உன் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுறியோ அதுதான் உனக்கு விக்கிரகம், அதுதான் உன் ஆண்டவர்கிட்ட பிரிக்குது. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, மொபைல் ஃபோன் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, ஒரு டெக்னாலஜி என்னால் இருக்க முடியாது, என் பைக் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, என் கார் இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, இல்லாட்டி இப்படி ஒரு குறிப்பிட்ட நபர் என் பிள்ளை இல்லாமல் என்னால் முடியாது. ஐயோ எங்கள் அம்மா எல்லாம், எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே, எங்கள் அம்மாவே போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகுது, கடவுளை கும்பிட்டு ஏசுனாதர், எங்கள் அம்மா இல்லாமல் என்னால் முடியாது, என் பொண்டாட்டி என் பிள்ளை இல்லாமல் என்னால் முடியாது, இல்லை ஆமாம் என் கேர்ள் ஃப்ரெண்டு, ஐயோ என் ஃப்ரெண்டு இல்லாமல் என்னால் முடியாது. இது எல்லாமே உனக்கு விக்கிரகன்ற நல்லா புரிஞ்சுக்கிறது. நான் பலமுறை சொல்லுவேன், உங்கள் ஃபேமிலி லைஃப்ன்றது லைஃப் கிடையாது, அது ஆண்டவர் இந்த பூமியில் உனக்கு கொடுத்துருக்கிற ஒரு பிளஸ்ஸிங். அந்த நீ வாங்கியிருக்கிற அந்த பிளஸ்ஸிங்க்கு உனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, அவ்வளோதான். உன் வாழ்க்கை இயேசுக்காக மட்டும் தான், நல்லா புரிஞ்சுக்கும். மை லைஃப் இஸ் ஃபார் ஜீசஸ். என் வாழ்க்கை இயேசுக்காக. ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்க என் மனைவி, என் பிள்ளை, என் ஃபேமிலி, ஏன் என் சர்ச் மக்கள், என் ஊழியம், இது எல்லாமே ஒன்று ஆண்டவர் ஃபேமிலின்ற பேரில், சர்ச்ன்ற பேரில் எனக்கு தந்திருக்க பிளஸிங்ஸ், எனக்கு தந்திருக்க ஆசீர்வாதங்கள், என் மேலே வச்சிருக்க அழைப்பு, தேவன் எனக்கு கொடுத்துருக்க ஆசீர்வாதம். இதை சார்ந்து எனக்கு எல்லாமே எப்படின்னா, இது என்னுடைய பொறுப்பு, இது என் கடமை, இதில் நான் செய்ய வேண்டிய வேலை நான் செய்வேன், அதை கொடுக்க வேண்டிய டைம் நான் கொடுப்பேன். ஆனால் இது எல்லாத்தை விட எனக்கு இயேசு முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் சொன்னனால தான் இந்த ஃபெலோஷிப்பில் இருக்கிறேன் நான். அகைன் இந்த ஃபெலோஷிப்பில் இருக்காத போயிடுலாம் சொல்ல மாட்டார். ஆமாம், என்றைக்குமே ஆண்டவர் பிரிக்க மாட்டார். இங்கே இருக்காத போயிடு அப்படிலாம் பிரிக்க மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை என்றைக்கும் மாறாது. போன வாரம் கூட செய்தியில் சொன்னால, யோவான் 17ஆம் அதிகாரத்தில், பிதாவே நீரும் நானும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் ஒன்றாக இருக்கும்படி வேண்டுகிறேன். என்றைக்குமே ஃபெலோஷிப் பிரேக் பண்ணுறது அது ரொம்ப சிம்பிள். ஃபேமிலியாக இருக்கட்டும், என்னென்ன இருக்கட்டுமே, பிரிக்கிறது பிசாசு வேலை, சேர்க்கறது கர்த்தர் வேலை. ஒன்றா சேர்த்து வச்சாருன்னா அந்த சேர்ந்து இருக்கிறதுல குழப்பங்கள், சண்டை, பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருக்குதுன்னா இதன் மத்தியில் அன்பு காட்டி விட்டு கொடுத்து மன்னித்து ஒப்புரவாகி போ அப்படின்றத கர்த்தருடைய உபதேசம். பிரின்சிபல்ன்றது பிசாசின் உபதேசம். அப்போ நீங்கள் உனக்கு எது விக்கிரகமாக இருக்குன்ற திருப்பி யோசி. ஆண்டவர் ஸ்ட்ரிக்டாக ஸ்ட்ராங்காக என் மனசில் திருப்பி இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கிறார். நான் எடுக்கணும் யோசிக்கவே கிடையாது. நான் திருப்பி சொல்கிறேன், உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது விக்கிரகமாக இருக்குன்றது யோசிப்பார். அப்போ அந்த தேவனை விட அதிகமாக ஏதாவது ஒரு காரியத்தை நேசிக்கக்கூடிய ஒரு மனசு உனக்குள்ள இருந்ததுன்னா, நல்ல கவனிங்க, ஆண்டவரை விட ஒரு காரியத்தை அதிகமாக நேசிக்கக்கூடிய, இல்லாட்டி ஆண்டவர் மேல் இருக்கிற கவனத்தை விட வேற ஒரு காரியத்தை மேல அதிகமான கவனங்கள் உனக்கு இருக்கும் அப்படின்னா, அதனுடைய விளைவு அடையாளமாக ஒரு காரியம் சிம்பிளாக உன் கேரக்டரில் தெரிய ஆரம்பிச்சிடும். அது என்ன அப்படின்னா, உனக்கு எல்லாமே தப்பாவே தெரியும். கவனிக்கிறீங்களா? உனக்கு எல்லாமே தப்பாக தெரியும். தேவன் உனக்குள்ள ரோமர் 5:5 வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் நம்ம இருதயங்களை ஊற்றப்பட்டிருக்கிறபடினாலே அந்த நம்பிக்கை நம்ம வெட்கப்படுத்தாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய அன்பின் நிமித்தமாய் நமக்குள்ள இருப்பாரானால் அந்த அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அந்த அன்பு சந்தேகப்படாது, அந்த அன்பு கோபப்படாது, அந்த அன்பு இருமப்பாயிராது, அந்த அன்பு தற்புகழ்ச்சியை நாடாது, அந்த அன்பு மேன்மை பாராட்டாது. அந்த அன்பு என்ன பண்ணும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தை நம்பும், சகலத்தை விசுவாசிக்கும், சகலத்தையும் சகிக்கும். நல்லா அப்படி சகிக்கும். அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த நீ மெய்யாக ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் மேல உன் பார்வை, உன் கவனம், ஆண்டவர் மேல உன்னோட சிந்தனை, தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கக்கூடிய உன் தாகம், அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை மாறணுன்ற ஒரு விருப்பம், அதுக்கேற்ற விதத்தில் பரிசுத்த ஆவிக்கு நீ உன்னை ஒப்பு கொடுத்த அப்படின்னா, அந்த ஆவியானவர் தேவ அன்பின் நிமித்தமாக உள்ள ஊற்றப்பட்டிருக்கிறபடினால அந்த அன்பை தான் உனக்குள்ள அதிகரிக்க செய்வாரு, பயத்தை வெளியே தள்ளுவாரு, யாரை பார்த்தாலும் சந்தேகப்பட தோணாது, யாரை பார்த்தாலும் தப்பா தோணாது, நம்ப வைப்பாரு, சகிக்க வைப்பார், தாங்கிக்க வைப்பார். ஆனால் இன்னைக்கு அதுக்கு மாற என்ன இருக்குது? இன்னைக்கு என்ன, நீ விசுவாசின்ற பேரில், சீஷர்கள் என்ற பேரில், கிறிஸ்தவர்கள் என்ற பேரில், சபை ஐக்கியத்தின்ற பேரில் இன்னைக்கு அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியம் தங்களுக்கு ஒரு விக்கிரகமாய் தோணுகிறபடினால், ஆண்டவரோட இந்த ஒரு காரியத்தை அதிகமாக நேசிக்கிறபடினால, ஆண்டவரோட ஒரு குறிப்பிட்ட விஷயத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கிறபடினால அவங்களுடைய கேரக்டர் வெளியில் ஒரு விதத்தில் தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். அது என்ன அப்படின்னா, எல்லாமே தவறான இச்சைக்கேற்ற சிந்தனையாகவே இருக்கும். அதான் தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி வாசத்தில் வாசிக்கிறோம். திருப்பிங்க தீத்து 1ஆம் அதிகாரம், தீத்து 1ஆம் அதிகாரம் 15 வசனம். விசுவாசத்திலே 14, தீத்து 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். கவனிக்கிறீங்களா? விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். ஏன் அப்படின்னா, நல்ல கவனி, விசுவாசத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும்.
அந்த ஆரோக்கியமான விசுவாசம் உனக்குள்ள இருந்து அன்பை தான் ப்ரெஷர் கொடுத்து வெளியே மற்றவன் மேலே தள்ளுமே தவிர மற்றவன் மேலே உனக்கு சந்தேகமோ கோபமோ எரிச்சலோ தப்பான எண்ணமோ தவறான சிந்தனையோ வராது. கண்டிப்பாக வராது. ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் பாருங்க, தீத்து 1:15 வாசிக்கிறேன். ஏன் அப்படின்னா சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசிகளுக்கும் ஒன்றும் சுத்தமாயிராது. ஏன் அப்படின்னா அவர்களுடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாக இருக்கும். அப்போ நல்ல கவனி, ரட்சிக்கப்பட்டன்னு வாயில சொல்றோம், இயேசுவை ஏற்றுக்கிட்டன்னு வாயில சொல்றோம், இயேசுதான் முக்கியமான வாயில சொல்றோம். ஆனா நம்மளுடைய புத்தியும் மனசாட்சியும் இன்னும் அசுத்தமாக இருக்கிறபடினால நம்மளால நமக்குள்ள இருந்து அன்புக்குரிய கிரியைகள், அன்புக்குரிய கனிகள் வெளியே வர்றதில்லை. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, அந்த அன்பின் நிமித்தமாக வரக்கூடிய பொறுமை, சகிப்புத்தன்மை, அன்பு சகலத்தையும் தாங்கும், நம்பும், விசுவாசிக்கும். இந்த அன்பினுடைய வெளிப்பாடு எதுவுமே வர்றதில்லை. எல்லாமே தப்பா தான் தோணுது. எல்லாமே தப்பா தான் தோணும். வாங்க ரோமர் 1:1 வாங்க. அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரா? நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒரு விக்கிரகன்ற ஒரு காரியத்தை மனசில் வச்சுக்கிட்டு இருக்கான். விக்கிரகமாகவே ஏதோ ஒரு காரியத்தை அவன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டு இருக்கான். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாராம்? 24ஆம் வசனம், ரோமர் 1:24, இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். இதை ஸ்பிரிச்சுவலா பிசிக்கலா ரெண்டு விதத்தில் நான் பிரிக்க ஆசைப்படுறேன். ஐ வாண்ட் டு ஸ்ப்ளிட் திஸ் இன்டு 2 டிஃபரண்ட் ஹாஃப்ஸ். ஒன்று ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இன்னொன்று பிசிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங். ரோமர் 1:1 பிசிக்கல், நேரடியாகவே பிசிக்கல்னா லிட்ரலா, ஓகே, லிட்ரல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அப்படி எடுத்துங்க. லிட்ரலா ஸ்பிரிச்சுவலா ரெண்டு ஆங்கிள் சொல்ல போறது நான் உங்களுக்கு. ரோமர் 1:1 லிட்ரல் ஆங்கிள் பால் பேசுறார். நேரடியான விக்கிரகம், நேரடியான உருவங்கள், நேரடியான பறவைகள், மிருகங்கள், அதுக்கு தேவனை மறந்து அவாய்ட் பண்ணி விக்கிரகத்தை உண்டாக்கி வழிபடுறான். அதனால லிட்ரலாவே தன்னுடைய சரீரத்தினால், மாம்சத்தினால விபச்சாரம், அசுத்தம், காமவிகாரம், தன்னுடைய சரீரத்தினால அசுத்தமான காரியங்களை செய்கிறான். லிட்ரலாவே அப்படியே ஸ்பிரிச்சுவல் ஆங்கிள். இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமா ரோமுக்கு அன்னைக்கு பவுல் எழுதின சத்தியத்தை இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் என்ன போதிக்கிறார்? நம்ம வந்துட்டு லிட்ரலான, நேரடியான, நேருக்கு நேரான ஒரு விக்கிரகத்தை உண்டாக்கி அது நமஸ்கரிக்கல, வணங்கல, சேவிக்கல. ஆனா நம்மளுடைய உள்ளுக்குள்ள ஆண்டவர் முக்கியம்னு சொல்லியும் கூட ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை, இல்லை யாரையோ ஒருத்தரை, இல்லை ஏதோ ஒரு சிந்தனையை, ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம விக்கிரகமா உள்ள கொண்டிருக்கிறோம். அதனால என்ன ஆகுது? நேரடியாக நம்ம விபச்சாரம் பண்ணல, நம்ம சரீரத்தை அசுத்தப்படுத்தல, யாரை பார்த்தாலும் தப்பா தருது. எத்தனை பேர் புரியுது நான் சொல்றது? மறுபடியும் சொல்லவா? லிட்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். லிட்ரலா பார்க்கும்போது நம்ம ரோமர் 1:1 பார்த்தா பவுல் லிட்ரலா எழுதியிருக்கிறார். அங்க ரோம் நாட்டில் இருந்த மக்கள் தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு அறிவு கிடைச்சும் கூட ஏற்றுக்கொள்ள மனதில்லாம இந்த மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் அதனுடைய உருவங்கள்ல தெய்வம்னு சொல்லி கும்பிட்டு வழிபட்டு வந்தாங்க. அதனால ஆண்டவர் அவர்களுடைய சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார், விட்டு கொடுத்தார், போகடா அப்படின்ட்டாரு. ஸோ நேரடியாகவே விக்கிரக வழிபாடு பண்ணவன் நேரடியாகவே தன் சரீரத்தை அவமானப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக விபச்சார பழக்கத்தில் இருந்தான், காம விகாரத்தில் இருந்தான், ஓரண செயற்கையில் இருந்தான், ஆண் உணர்ச்சி பெண் உணர்ச்சின்ற தவறான சுய இன்ப பாவத்தில் இருந்தான். ஆனா இன்னைக்கு விசுவாசிகள்னு சொல்லக்கூடிய நம்ம ஆவிக்குரிய ஆங்கிள் பார்க்கும்போது நம்ம நேரடியான விக்கிரகங்கள் உண்டாக்கி வழிபடுறது கிடையாது. ஆண்டவர் தான் முக்கியம்னு சொல்றோம். ரட்சிக்கப்பட்டது உண்மை, விசுவாசிக்கிறது உண்மை, பரிசுத்தாவியை பெற்றது உண்மை. ஆனா நம்மளுடைய கனிகள் எல்லாம் எந்த மாதிரி இருக்கு? யாரை பார்த்தாலும் தப்பா தருது, யாரை பார்த்தாலும் சந்தேகமா தருது. நான் பரிசுத்தவன், மற்றவெல்லாம் பாவி, நான் ஒழுங்கு, அவன் சரியில்லை இல்ல. அப்போ நம்மளுடைய கனிகள் எதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு? அசுத்தத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு, பாவத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்கு. அப்ப அதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? அப்ப நம்மளுடைய மனதளவில் ஆண்டவர் முக்கியம்னு சொல்றோம். ஆனா நம்மளுடைய செயல்கள்ல ஏதோ ஒரு காரியத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அது ஒரு விதத்துல அது ஒரு விதத்துல விக்கிரக வழிபாடு மாதிரி இருக்கு. புரியுதா? இயேசு சொல்லி கொடுத்தார், அவருடைய கனிகளால் அறிவீர்கள், அவருடைய கனிகளால் அறிவீர்கள். ஒருவேளை உங்ககிட்ட நீங்க ஆண்டவர் பேசிட்டு இருக்காருன்னா ஒப்பு கொடுத்து மனம் திருந்துங்க, ஒப்பு கொடுத்து மனம் திருந்துங்க.
தொடர்ந்து வாசிக்கலாம். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி, 25ஆம் வசனம், தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டியை தொழுது சேவியாமல் சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமேன். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். என்ன ரோகம்? என்ன ரோகம்? ரோகம்னு என்ன அர்த்தம்? ரோகம்னு என்ன அர்த்தம்? சொல்லுங்க. ரோகம்னா ஸ்கின்னா? ஸ்கின்னுலாம் இல்லை, ரோகம்னு சொன்னாலே நோயின்னு அர்த்தம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். நேரடியான வியாதி இல்லை, இந்த இச்சையே ஒரு பெரிய வியாதியா இருக்கு. பார்வையில சுத்தம் இல்லை, பழக்க வழக்கத்துல சுத்தம் இல்லை, சிந்தனையில சுத்தம் இல்லை. எங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாரு, கிறிஸ்தவனா நடிக்கிறது ஈஸி, கிறிஸ்தவனா வாழ்றதா கஷ்டம் அப்படின்பாரு. கிறிஸ்தவனை வெளியே காட்டிக்கலாம், பெரிய விசுவாசி மாதிரி காட்டிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்ற சத்தியம் எல்லாமே எனக்கும் சேர்த்து தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். இதுல நான் பலமுறை கரெக்டா இருக்கிறேன்னு செக் பண்ணி பார்த்து, ஆமா கரெக்டா இருக்கிறேன்னு தெரிஞ்சினாலும் தைரியமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். இல்லாட்டி நான் பேசவே மாட்டேன். வெளியில விசுவாசி மாதிரி காட்டிக்கலாம், வெளியே ரொம்ப யோக்கியமா காட்டிக்கலாம், பரிசுத்தவன் மாதிரி வெளியே காட்டிக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறை மாதிரி தான் இருக்கிறோம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவருடைய பெண்கள் சுபாபத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். இன்னைக்கு உலகத்துல நம்பர் 1 ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது இதுதான். தெரியுமா தெரியல? எத்தனை பேர் நியூஸ் பாக்குறீங்கன்னு தெரியல, எத்தனை பேர் இன்டர்நேஷனல் நியூஸ் பாக்குறீங்கன்னு தெரியல. நாட்டு நடப்பு இல்ல, உலக நடப்பை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறேன். நாட்டு நடப்புனா இந்தியாவில் நடக்கிறத பத்தி பார்ப்பீங்க, நான் உலக நடப்பை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு உலகத்துல யூஎஸ்ல நம்ம நல்லா கவனிங்க. நான் ஏன் இந்தியாவில் வாழ்ந்துட்டு அதிகமாக பயப்படுறேன் அப்படின்னா, நம்ம இந்திய மக்களுடைய மென்டாலிட்டி எப்பவுமே வெஸ்டர்ன் மக்களுடைய கல்ச்சரை அடாப்ட் பண்றதே நம்மளுக்கு ஒரு பெரிய தொழிலாக போச்சு. அங்க வெள்ளையா இருக்கிறவன் ரொம்ப வெள்ளையா இருக்கிறேன், எனக்கு போதுமான அளவுக்கு சூரியனுடைய வெப்பம் என் மேல படுறதில்லை. எங்க ஊர்ல வந்துட்டு 12 மாசத்துல கிட்டத்தட்ட 8 மாசம் அப்படியே குளிர் ஐஸ் வெயிலே கண்ணில் தெரியறதுல, மிச்சம் 4 மாசம் தான் கிடைக்குது அப்படின்ற காரணத்துக்காக அங்க இருக்க பெண்கள் ஆண்கள் அந்த ரியாலிட்டி, இது ரொம்ப டேஞ்சரான காரியம். அந்த ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு பெண்கள் ஆண்கள்ன்ற வித்தியாசம் இல்லாம பீச்சுக்கு நார்மலா ரோட்ல நல்ல வெயில் அடிக்கும் போது முடிஞ்ச அளவு கம்மி ட்ரெஸ் போடுவாங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டுக்குவாங்க, குட்டியா ஷார்ட்ஸ் போட்டுக்குவாங்க. இது யாரும் பெருசா தப்பா எடுக்க போறதில்ல, அவங்களுக்கு வெயில் மேல படணும், இது ஒரு நெசசிட்டி, இது ஒரு அவசியம் இருக்கு அவங்களுக்கு. அப்படி அதனால வராங்க. இனி நம்ம நாட்டில் என்ன பண்றான்? அமெரிக்காவில் குட்டி டவுசர் போட்டு ஒரு பொண்ணு வருதா, நம்ம ஊர்லேயே குட்டி டவுசர் போட ட்ரை பண்றான். எதுக்கு போறான்னு தெரியுமா? முதல்ல அவனுக்கு சூரிய வெப்பம் அவன் மேல படாம தோல்னா வெள்ளையாகுது, வியாதி வந்த மாதிரி. சூரிய வெப்பம் மேலே படாம விட்டமின் டி டிஃபிஷியன்சி, மசில் ஸ்பாசம், அப்பப்போ மசில் பிடிச்சிக்குவாங்க அங்க. அதனால அடிக்கடி ஒர்க் அவுட் பண்றான், எக்ஸசைஸ் போறான், பாடி வார்ம் ஆக ட்ரை பண்றான். சூரியன் கிடைக்கும் போல வாய்ப்பு தான் வெயில வந்துடுறான். சரியா? நம்ம அது தெரியாம வெஸ்டர்ன் கல்ச்சர்னுடைய அந்த அவங்களுடைய ட்ரெஸ் கோட், அவங்க சாப்பாடு, ஏன் பீஸா பர்கரு கேஎஃப்சி அவன் கண்டுபிடிச்சான், அவன் தாத்தா என் பாட்டன் கண்டுபிடிச்சான். நம்ம ஊர் சாப்பாடு அது. சாப்பாட்டுல இருந்து ட்ரெஸ்ல இருந்து லாங்குவேஜ்ல இருந்து இங்கிலீஷ் பேசிக்கிட்டு இருக்கோம். லாங்குவேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே, ஹேர் ஸ்டைல்ல இருந்து எல்லாத்தையுமே. ஏன் இது பத்தாத குறைக்கு அமெரிக்கா தான் உலகத்தை அரசாளுற நாடா இருக்குது. அப்போ எல்லா நாடுகள் மேலேயும் அவனுடைய ஆதிக்கங்கள் தான் அதிகமா இருக்கும், வேற வழியே இல்லை. அவனை பார்த்து தான் நம்ம எல்லாத்தையும் காப்பி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நான் பயந்து போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். இது ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோம் சபைக்கு பவுல் எழுதிய தீர்க்க தரிசனமான வார்த்தை இன்னைக்கு நிறைவேறிக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை தெரியுமா? LGBTQ ப்ராப்ளம். நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், அது சண்டே சபையில செய்தியில பேசும்பொழுது இந்த LGBTQ அதை பத்தி பேசியிருந்தேன். இன்னைக்கு அப்படி இல்லை, LGBTQIAA++ போட்டிருக்காங்க கடைசியில். ஏன்னா இன்னும் நிறைய இருக்கான். இன்னைக்கு இப்போ நான் உங்கள ஒரு கேள்வி கேட்குறேன், பசங்க வாலிப பசங்க யார் இருக்கிறது? லித்தீஷங்க, ரவி, லித்தீஷ், யாருன்னா லித்தீஷங்க, எத்தனை ஜெண்டர் இருக்குடா? எத்தனை ஜெண்டர் இருக்கு உலகத்துல? நமக்கு தெரிஞ்ச வரைக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வரைக்கும் 3. ஆனா 3? அதான் மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர். டிரான்ஸ்ஜெண்டர் ஜெண்டரே கிடையாது, தெரியும்ல?
மேல் ஃபீமேல் மட்டும்தான். இதுதான் ப்ராப்ளம் ஆக்சுவலாக. பார்த்தீங்களா, நான் இங்கே சபையில் இருக்க ஒருத்தன் பாருங்க எந்த அளவுக்கு உலகத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கான். பயாலஜிக்கலாக சயின்டிஃபிக்கலாக சொல்லு, டிரான்ஸ்ஜெண்டர் ஒன்று இருக்கா? இல்ல பாஸ்டர். கிடையாது. யார் ஆன்சர் பண்ணது இல்லைன்னு? யார் பைக் அது? யார் நடுவில் ஏதோ வேற ஏதோ வாய்ஸ் கேட்ச் இல்லைன்னு? யார் இது? ரவி. ரவி கவனி. இப்போ நான் ஒரு ஆம்பளை தானே, நான் ஆண் உறுப்புகள் இருக்கு எனக்கு, நான் பர்ஃபெக்ட்லி ஐ எம் மேல், நான் ஒரு ஆண், ரைட்டா? நான் ஒரு வேளை ஹேண்டிகேப்பா மொடமா பிறந்திருந்தா, கை இல்லை, இந்த கை வந்து இது அவ்வளோதான், இது இந்த கை முட்டுக்கு மேலே கையே இல்லை, பிறக்கும் போது இப்படி தான் பிறந்தேன், இதனால வந்து நான் ஆண் இல்லை பெண் இல்லைன்னு என்ன பிரச்சனை இருக்காதுல்ல? இப்போ நான் பிசிக்கலி ஹேண்டிகேப் தான் சொல்லணும். அதே போல இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஆட்கள் ஆண் இல்லாம பெண் இல்லாம அவங்க ஒரு தனி ஒரு இனம்னு சொல்லிட்டு இருக்காங்களா? இல்ல, அவங்க வந்துட்டு ஜெனட்டிக்கலி ஹேண்டிகேப், அவ்வளவுதான். ஆனாலும் அவங்களோட பாடியில எந்த குரோமோசோம்ஸ் அதிகமா டாமினேட் பண்ணுதோ அதை பேஸ் பண்ணி அவங்களையும் ஆணா இல்ல பெண்ணான்னு தீர்மானிக்க முடியும். தெரியுமா? எக்ஸ் ஒய் 2 குரோமோசோம் இருக்கு. அப்பா கிட்டேயும் இருக்கும், அம்மா கிட்டே இருக்கும். எக்ஸ் ஒய் குரோமோசோம்ஸ். அப்பா கிட்ட எக்ஸ் இருக்கும், அம்மா கிட்ட ஒய் இருக்கும். இப்போ ஒரு ஆண் பிள்ளையே பிறக்குது அப்படின்னா குரோமோசோம்ஸ் எக்ஸ்ன்ற குரோமோசோம் இருந்ததுன்னா அவன் ஆணா பிறப்பான், அந்த குழந்தை ஆண் பிள்ளையே பிறக்கும். எக்ஸ் ஒய்னு குரோமோசோம் பிறந்ததுன்னா அது பெண்ணா, அந்த குழந்தை அது பெண் குழந்தையா இருக்கும். இது வந்துட்டு வெளி தோற்றத்தில் அமனமா பார்த்தா உடல் உறுப்புகளில் மாற்றங்கள் இருந்தாலும் கூட அவனுடைய குரோமோசோம் என்னவா இருக்குதோ அதன் அடிப்படையில் தான் அவன் ஆனா பெண்ணான்றது தீர்மானிக்கப்படுது. சயின்டிஃபிக்கா பயாலஜிக்கலாக இதுதான். இப்போ என் கையில் வந்துட்டு 5 உறுப்புக்கு 6 உறுப்பு வந்துருச்சு, 5 விரலுக்கு 6 விரல் இருக்குது, அதனால நான் யார்? இப்போ நான் ஆம்பளையா நான் பொம்பளை ஆயிட்டோமா? அதில் என்ன கன்ஃபியூஷன் வந்துட போதா? ஒன்றும் கிடையாது. அதே போல் சரீர உறுப்புகளில் சில பேருக்கு அந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸில் அது தமிழ் என்ன சொல்லுவாங்க? என்னது? திருநங்கைகள். ஜெனட்டிக்கலாக ப்ராப்ளம், அவ்வளோதான். கை கால் முடமாக பிறந்தது போல ஒரு டேமேஜ் பிறப்பில் ஒரு டேமேஜ் ஏற்பட்டது போல, ஒரு ஆக்சிடென்ட் பிறக்கும் பொழுதே ஒரு ஆக்சிடென்ட் ஆனது போல அவங்களோட ஜெனட்டிக்கலி அவங்களோட ஜீனில் ப்ராப்ளம் இருக்குது. அதனால சம்டைம்ஸ் ஆண் உறுப்பு பெண் உறுப்பு கலந்திருக்க வாய்ப்பு இருக்கு. வெளித்தோட்டத்தில் பர்ஃபெக்டாக பார்த்தா அவனுக்கு ஆண் உறுப்பு மட்டும் தான் வெளியில் தெரியும். ஆனால் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அவனுடைய அப்டமனுக்குள்ள ஓவரி இருக்கும். ஓவரிஸ் என்னது? கர்ப்பப்பை, ஓவரி, கருமுட்டைகள், ஆமாம் இருக்கும். இது ஆக்சுவலாக ப்ராப்ளம். இது வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட். இது வந்துட்டு ரியாலிட்டி கிடையாது. ஜெண்டர்னு பார்த்தா ஆண் பெண் மட்டும்தான். ஆனால் இன்னைக்கு வெள்ளக்காரங்கிட்ட ஏதாவது ஒரு வாலிப பையன்கிட்ட இந்த உலகத்தில் எத்தனை ஜெண்டர்னு கேட்டுப்பாரு, கணக்கே இல்லைன்னு சொல்லுவான். தெரியுமா? தெரியல, நீ தெரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கும் வேர்ல்டு கோர்ட்டில் இதை பற்றி 2 டீம் ஆஃப் ஆட்கள் பெரிய லெவலில் ரெகுலராக ஃபேக்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸஸ் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை ஏற்றுக்க முடியாது, ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட சொல்ல போனால் உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். நீங்கள் இந்த ஸ்கூலில் ஃபார்ம் ஃபில் பண்ணுவீங்கள்ல, இல்லை காலேஜில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுவீங்களா, நேமு, டேட் ஆஃப் பர்த்து, பேரண்ட்ஸ் நேம், இல்லை ஃபாதர்ஸ் நேம், மதர்ஸ் நேம், மெயில் ஐடி, அட்ரஸ் எல்லாம் வரும்போது செக்ஸ்ன்னு ஒன்று போட்டிருப்பாங்க. தெரியுமா? செக்ஷன் போட்டிருப்பாங்க, இல்லாட்டி ஜெண்டர்னு போட்டிருப்பாங்க. இல்லை, அந்த இடத்துல என்னென்னு ஃபில் பண்ணுவீங்க? பையனாக இருந்தால் எம்னு போடுவோம், இல்லை எம்னு போடுவோம். பொண்ணாக இருந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுனா என்ன போடுவோம்? எஃப்னு போடுவோம், ஃபீமேல்னு போடுவோம். ரைட்டா? அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு என்ன இருக்கா? கிடையாது. ஆனா இப்ப இருக்கிற ஃபார்ம் எல்லாத்துலயும் கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ்ஜெண்டர்னே கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது அதர்ஸ்னு ஒன்று 4 ஆப்ஷன். அதர்ஸ்னு போட்டுருக்காங்க. அதான் பிரச்சனை. அந்த அதர்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது. இன்னைக்கு எல்லாம் தப்பா போய்கிட்டு இருக்கு. அதே அமெரிக்காவில், அதே பிரிட்டனில், அமெரிக்கா அண்ட் பிரிட்டன் 2 கண்ட்ரிலையுமே இன்னைக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்க இருக்க கன்சர்வேட்டிவ் மைண்டட் பீப்புள், ட்ரெடிஷ்னல் மைண்டட் பீப்புள் இன்னைக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி ஒன்று கிடையாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது தப்பு அப்படின்னு சொல்லி பிரச்சனை போயிட்டு தான் இருக்கு. இன்னைக்கும் கூட இன்னைக்கும் டிபேட்ஸ், இன்னைக்கும் சண்டைகள், இன்னைக்கும் கோர்ட்டில் ப்ராப்ளம், கேஸ் இன்னைக்கும் போயிட்டு தான் இருக்குது. பெரிய பெரிய தலைவர்கள், பெரிய பெரிய செலிபிரிட்டி அளவில் இதை எதிர்த்து இது கிடையாது, இது தப்புன்னு சொல்லி பப்ளிக் அவேர்னஸ் உண்டாக்குற மாதிரி பிரசங்கம் பண்ணுற மாதிரி காலேஜாக போய் மீட்டிங்ஸ் ரெடி பண்ணி பசங்களை கூப்பிட்டு வச்சு வம்புழுத்து சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அதே போல் இந்த பக்கம் அரசியலில், சமுதாயத்தில் பெரிய பெரிய செலிபிரிட்டி, பெரிய பெரிய தலைவர்கள்ன்ற பேரில் இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், எல்ஜிபிடிக்யூ கம்யூனிட்டியை ஆதரிக்கிற ஆட்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க.
இது ஒரு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 வருஷம், மிஞ்சி போனா 10 வருஷம் இந்த பிரச்சனை இந்தியால கண்டிப்பா வரும். என்ன பிரச்சனைன்னு சொல்லிடுறாங்க அப்படிங்க. பிள்ளைகளுக்கு இப்பவே சொல்லி கொடுத்து வளங்க. ஜெண்டர்னு சொன்னா, பாலினம்னு சொன்னா ஆண் பால் பெண் பால் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஜெண்டர்னு சொன்னா மேல் ஃபீமேல் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அதை தாண்டி கிடையாது. தயவு செய்து உங்க பிள்ளைங்கிட்ட அதை பத்தி பெற்றோர்கள் பேசுங்க, இப்பவே பேசுங்க. குட்டி பிள்ளையா இருந்தாலும் இப்பவே சொல்லிவிடுங்க, உலகத்துல பாலினம்னு பார்த்தா ஆண் பால் பெண் பால், ஜெண்டர்னு பார்த்தா மேல் ஃபீமேல் அவ்வளவுதான், மற்ற எதுவுமே இல்லைன்றது இப்பவே சொல்லி விடுங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு பிரிட்டிஷ், அமெரிக்கா, லண்டன் போன்ற நாடுகளில் என்ன ப்ராப்ளம் தெரியுமா? ஜெண்டர் வேற, செக்ஸ் வேறன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. செக்ஸ் அப்படின்னா தன்னுடைய சரீர உறுப்புகளை பேஸ் பண்ணி ஆனா பெண்ணான்றது தீர்மானிக்கப்படுது. நான் பிறக்கும் போது ஆணா பிறந்தேன், ஆனா நான் இப்போ ஆணா ஃபீல் பண்ணல, நான் ஒரு பொண்ணா ஃபீல் பண்றேன் நான் அப்படின்ட்டு. பர்ஃபெக்டான ஆண், நல்லா கவனிங்க, ஆண் உறுப்புகளை ப்ராப்பராக கொண்டிருக்கிற ஒரு பிறக்கும் போதே சராசரி நல்ல ஒரு ஆண்மகன் தன்னை பொம்பளையா கன்சிடர் பண்ணி இப்படி கையை வளைச்சு நம்ம பேசுறது, நகை வளர்த்து நெயில் பாலிஷ் போட்டுக்கிறது, லிப்ஸ்டிக் போட்டு விக் வச்சுக்கிறது, சில பேர் ஒரு லெவலுக்கு மேலே போய் பிரெஸ்ட் இம்ப்ளான்டேஷன் பண்ணுறாங்க, ஜெனிட்டல் ஆர்கன்ஸே கட் பண்ணி சர்ஜரி பண்ணி மாற்றிக்கிறாங்க, அந்த லெவலுக்கு போகிறாங்க. ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா நார்மல் மேல் ஹியூமன் பீயிங், குழந்தை பெற்றுக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஆம்பளை தன்னை பொண்ணுன்னு அவன் சொன்னானா அவனை பொண்ணுன்னு அவனை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணுமாமா. இன்னைக்கு போயிட்டு இருக்க கரண்ட் பிரச்சனை இது. அவன் என்ன சொல்றாங்கன்னா ஜெண்டர் செக்ஸ்னு சொல்லி பார்த்தா ஆனா பெண்ணா அப்படின்ற செக்ஸ் நீங்க சொல்றீங்க பார்த்தீங்களா, செக்ஸ் வேற ஜெண்டர் ஐடென்டிட்டி வேறன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்கு உலகத்துல ப்ராப்ளமா போயிட்டு இருக்கு தெரியுமா? பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியா தெரியுமா? என்சைக்ளோபீடியா தெரியுமா? என்சைக்ளோபீடியா என்னது தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்சைக்ளோபீடியா கேள்விப்பட்டது இல்லையா? என்சைக்ளோபீடியா ஒரு புக் இருக்கு. அந்த புக் உலகத்தில் இருக்க எல்லாத்த பத்தியும் பதில் சொல்லும். உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கான டெஃபினிஷன் அதில் இருக்கும். அதான் என்சைக்ளோபீடியா. பேசும்போது சொல்லு, என் மனைவி அடிக்கடி சொல்லுவா, நீங்க என்ன என்சைக்ளோபீடியா எதை கேட்டாலும் பதில் சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்பா. என்சைக்ளோபீடியா அப்படின்னா எல்லாத்துக்கும் அதை பதில் சொல்லும். அது அப்படி ஒரு புக் இருக்கு. ஆக்சுவலாக என்சைக்ளோபீடியா சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. சும்மா உங்களுடைய பிளே ஸ்டோர் என்சைக்ளோபீடியா நடிங்க வரும். சரியா? விக்கிபீடியாவில் இப்போ வந்தது தான். என்சைக்ளோபீடியாலாம் முதல்ல இருந்தே இருக்குது. ஆமாம், விக்கிபீடியாவில் சுத்தமாக நம்ப முடியாது. உங்கள் ஒரு மெயில் ஐடி ஒன்று இருந்ததுன்னா அதில் போயிட்டு உங்கள் மெயில் ஐடி ஆக்சஸ் மூலமாக அதில் எழுதியிருக்க ஆர்டிக்கலை நீங்கள் எடிட் பண்ணி மாற்றி நீங்கள் டைப் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கூகுளில் பார்க்குறது விக்கிபீடியா இது எதுவுமே வந்துட்டு நம்பாதீங்க. அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே கரெக்டுன்னு சொல்லி நம்பிடாதீங்க. அதுக்கு நான் மொத்தம் தப்புன்னு சொல்ல வரல, அது எதுவுமே கரெக்டுன்னு சொல்லி நம்பிடாதீங்க. ப்ராப்ளம் என்ன தெரியுமா? இந்த பிரிட்டானிக்கா என்சைக்ளோபீடியாவில் இன்னைக்கு ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னா ஒரு நபர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாய் பிறப்பின் அடிப்படையில் ஆணாக பெண்ணாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களை என்னவென்று அடையாளப்படுத்திக் கொள்கிறார்களோ அதுதான் அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு மோசமா போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா நாடு. இப்போ நான் வந்துட்டு ஆணா பெண்ணா என்ன இவ்வளோ நேரம் யோசிக்கிறீங்க? சரி, ஆமாம். இப்போ நான் வந்து பொம்பளை மாதிரி ஒரு மாதிரி வளைஞ்சு நெளிஞ்சு பேசிக்கிட்டு லிப்ஸ்டிக் போட்டுனேன், டைட்டாக ட்ரெஸ் போட்டுனேன், எந்த சர்ஜரிலாம் ஒன்றுமே பண்ணல, எதுவுமே பண்ணலை. நான் பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுனேன். நான் ஒரு விமென்ஸ் லேடிஸ் பாத்ரூம்குள்ளே போனால், இல்லை ஒரு ஸ்விம்மிங் பூலில் லேடிஸ் சேஞ்சிங் ட்ரெஸ் ரூம் போனால், இல்லை ஒரு கடைக்கு போய் நான் ஷாப்பிங் பண்ணுறேன், துணி வாங்குறேன், 2 சுடிதார் எடுத்துக்கிட்டு பெண்கள் துணி மாற்றக்கூடிய ஒரு அறைக்குள்ளே போனால் இன்னைக்கு நம்ம நாட்டில் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? எதுவும் பண்ண மாட்டாங்களா? அலோ பண்ண மாட்டாங்க. இழுத்து போட்டு அடிப்பாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க. நீ ஆம்பளை, நீ பொம்பளை மாதிரி வேஷம் போட்டுன்னு பெண்கள் அறைக்குள்ள போறியா அப்படின்னு அடிப்பாங்க. ஆனால் நான் சொல்லட்டுமா, இன்னொரு நான் 10 வருஷன்றது ரொம்ப அதிகமாக சொல்கிறேன். 10 வருஷத்தில் அப்படி யாருன்னா ஒருத்தர் உள்ள வரும், ஒருவேளை உங்கள் பொண்ணு உங்கள் பையன் நீங்கள் ஷாப்பிங் போயிருக்கீங்க, உங்கள் பொண்ணு வந்துட்டு ட்ரெஸ்ஸு செக் பண்ணுறத போட்டு பார்த்தா உள்ளே போயிருக்குது. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆம்பளைன்றது பார்த்தா தருது. ஆனால் அவன் தன்னை பொண்ணுன்னு சொல்லிக்கிறான். அவன் உள்ளே போனால் ஏன்டா உள்ளே போகிறேன்னு நீ கேள்வி கேட்டால் ஒன்றுத்துக்கு ஜெயிலில் போட்டுருவாங்க. அந்த நிலைமை இந்தியாவுக்கு சீக்கிரமாக வரப்போகுது. இதை யார் எதிர்த்து நிற்கணும்? சபையாரா நம்ம தான் எதிர்த்து நிற்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளா நம்ம தான் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிசாசுடைய ஆதிக்கத்துக்கு எதிர்த்து நின்று ஏற்றுக்க முடியாதுலான்னு சொல்லணும். அவங்களுடைய ஃபிளாக் என்ன தெரியுமா?
அவங்களுடைய ஃப்ளாக் வந்துட்டு ரெயின்போ சிம்பிள் தெரியுமா? வானவில் கலரில் தான் அவங்க ஃப்ளாக். ரெயின்போ கலரில் கொடை வாங்காத. ரெயின்போ கலரில் மொபைல் பேனல் விற்கிது, மொபைல் கவர் பேனல் பவுச் விற்கிது, வாங்காத. ரெயின்போ கலரில் பிள்ளைகளுக்கு ஸ்கூல் பேக் வாங்கி கொடுக்காத. ரெயின்போ கலரில் நிறைய ரெயின்போ கலர் ட்ரெஸ் வருது, நிறைய வருது. ரெயின்போ கலரில் எதை பார்த்தாலும் வாங்காத. ஒரு ஒரு வருஷம் இருக்கும், ஒரு வருஷம் இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜெகனை மீட் பண்ணப்போ ஜெகனை வந்துட்டு ஜெகன் என்ன பண்ணியிருந்தான், அவனோட ஃபோனுக்கு வந்துட்டு ஒரு பேனல் போட்டிருந்தான், ரெயின்போ கலர் பேனல் போட்டிருந்தான். என்னடா அப்படின்னு, பேனல் பஸ்டர் கடையில் வாங்கின பஸ்டர் நல்லா இருக்குது பஸ்டர் அப்படின்னா, இது மீனிங் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அப்புறம் என்ன பண்ணா, இந்த தூக்கி போட்டே இல்லையா? அப்போ தூக்கி போட்டியா? அப்போ நமக்கே தெரியும். இப்போ இவனை கேட்டால் அது லிதீஷை கேட்டால் 3 இருக்குதுன்றான், எத்தனை ஜெண்டர்னு கேட்டால் 3 ஜெண்டர் இருக்குன்றான், அதர்ஸ் ஒன்று இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. ஏன் ஒத்துக்கிற முதல்ல நீ? உனக்கு ஒரு ஃபார்ம் கொடுக்குறானா, அந்த ஃபார்மில் நீ மேல்னு டிக் பண்ணி ஃபீமேல் ஸ்பேஸ் எம்டியாக விடு, அதர்ஸ் டிரான்ஸ்ஜெண்டர்ஸை கிரிக்கிட்டு கொடு, அழிச்சு கொடு. ஏன் தம்பி உங்கள் ஃபார்மில் அழிச்சுன்னு, என் ஃபார்மில் அதை இருக்க விரும்பல, அதை ஒத்துக்கலன்னு சொல்லு. பண்ணு, ஒரு பிரச்சனை பண்ணு. ஏன் சும்மா இருக்கிற? நான் ஏற்றுக்காத ஒரு விஷயத்தை என் ஃபார்மில் ஏன் போடணும் நான்? நீ டைப் பண்ணி வச்சுக்கோ. இது நீ டைப் பண்ணி நீ வச்சிருக்க வரைக்கும் அது உன் காலேஜ் ஃபார்மு. இப்போ என் பேரை ஃபில் பண்ணும்போது என் ஃபார்ம், என்ன ஐடென்டிஃபை பண்ணுற ஃபார்மில் எதுக்கு ஜெண்டர் பதில் அதர்ஸ் ஒன்று இருக்கணும்? நான் உன்னை டைப் பண்ண பிரிண்ட் பண்ண வேணாம்னு சொல்லலை. என் ஃபார்மில் நான் கிரிக்கிறேன், நான் ஏற்றுக்க மாட்டேன். ஆகட்டும், பிரச்சனை ஆகட்டும், என்ன பெரிய பிரச்சனை ஆக போகுது? ஹியூமன் ரைட்ஸை பற்றி இந்தியாவில் நம்ம பேசுவோம் வா. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. எவன் இருக்க முடியும்? சட்டம் தெரியலன்றதான் இப்போ இங்கே பிரச்சனை. கவனம் பாருங்க, பிள்ளைகளுக்கு அதை விழிப்புணர்வு சொல்லிக் கொடுத்து வளங்க பிள்ளைகளை. ஆண் பெண்ணுன்ற 2 ஜெண்டரை தவிர்த்து வேற ஜெண்டர் கிடையாது. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் நம்ம பிறக்கும் பொழுது ஒரு ஊனமுற்றவர்களாய் பிறக்கிறது போல அவங்க பாலினத்தில் ஊனமுற்றவர்கள். அதுதான் உண்மை. பாலினத்தில் புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? எனக்கு சம்டைம்ஸ் தமிழ் வார்த்தையே கிடைக்காது, சம்டைம்ஸ் ஓவரா தமிழ் வார்த்தை கிடைச்சிரும். ஆமா, பாலினத்தில் ஊனமுற்றவர்கள், புரியுதா? கிடையாது, ஏற்றுக்கொள்ளாதீங்க. LGBTQ, எல்னா லெஸ்பியன், பெண்ணும் திருமணம் பண்ணிக்கும். அந்த பெண் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். ஆக்சுவலாக 2 பொண்ணு திருமணம் பண்ணிச்சுன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் பொண்ணாக இருந்தாலும் அது ஹஸ்பண்டாக இருக்கும், பொண்ணாக இருந்தாலும் இன்னொரு ஒய்ஃபாக இருக்கும். அப்போது நீ ஆண் பெண்ணாக இருந்தாலும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்ல முடியும், பொண்ணு கல்யாணம் பண்ணி எப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்ல முடியும்? அதையே தப்புன்னு தெரியுதுல்ல. இந்த ஆர்குமெண்ட்டில் இப்படி இதெல்லாம் சொல்லி ஈஸியாக பிரேக் பண்ணிடலாம். நான் உங்களை 10 வருஷத்துக்கு முன்கூட்டி நான் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இனி வருகிற நாட்களில் இதை பற்றி அதிகமாக உங்களுக்கு சொல்லி தருவேன். இதை பற்றி நிறைய நான் பேசுவேன் உங்களோட கூட. தயாராகிக்குங்க, ரெடி ஆகிக்குங்க. அடுத்து நம்மளுடைய சந்ததி உலகத்தில் எப்படி வாழப்போகுதுன்னு கூட தெரியல எனக்கு. அதுக்குள்ளே ஏசு வந்துட்டு நல்லா இருக்கும்னு விசுவாசிக்கிறேன். வசனம் எங்கேருந்து ஆரம்பிக்குது பாரு. ஆம்பளை பற்றி ஆரம்பிக்கல, பெண்லேருந்து முதல்ல ஆரம்பிக்குது. எங்கே தர முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு? லெஸ்பியன்லேருந்து முதல்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதனால தான் அந்த LGBTQ அந்த சிம்பிளே முதல்ல எல்ல இருந்து ஆரம்பிக்குது. LGBTQ, எல் ஃபார் லெஸ்பியன்ஸ். லெஸ்பியன்ஸ்னா பெண்ணோடு பெண் காம உறவு கொள்வது, அசுத்தமான உறவு கொள்வது, லெஸ்பியன்ஸ். இப்போ அமெரிக்காவில், லண்டனில், பிரிட்டிஷில், மற்ற மேலைய நாடுகளில் ஆங்கிலேயர்கள் கிட்ட அங்கே ஒரு வாலிப பையன்கிட்ட, ஒரு காலேஜ் படிக்கிற டிகிரி படித்த பையன்கிட்ட எப்பா எத்தனை ஜெண்டர்ப்பா இருக்குன்னு கேட்டால் நிறைய இருக்குது, கணக்கே இல்லை. எவனுமே சொல்ல மாட்டேன். நிறைய இருக்குது. என்ன நிறைய இருக்குது அப்படின்னா, நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் சமீபத்தில். அதில் ஒரு பையன் அவன் சொல்கிறான், நான் வந்து ரோபோட், நான் கம்ப்யூட்டர், நான் ரோபோட், நான் கம்ப்யூட்டர். என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு பார்த்தா நான் ஒரு ஆம்பளை பையன் உருவத்தில் இருக்கிறேன். நான் இந்த ஃபிசிக்கல் பாடி, ஹியூமன் பாடிக்கு வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது, என்னால் இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆக முடியல, எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியலன்னு ஓட அழுகுறான். இதுங்களுக்கு 2 பேரை வைக்கலாம். ஒன்று பைத்தியம், 2வது பிசாசு பிடிச்சிருக்குது. இது 2 தவிர்த்து வாய்ப்பே கிடையாது. ஒரு ஆம்பளை பையன் தன்னை வந்துட்டு பொண்ணா கன்சிடர் பண்ணி பொம்பளைங்க ரூம்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவனை யாரும் ஒன்றும் சொல்றது இல்லை. அவனை வந்து நீ அவன்ற வார்த்தை, பொம்பளை பள்ளி அவள்னு சொல்லி பேசுவோம்ல, என்னம்மா பண்ற, இல்லாட்டி வாடி போடி, நம்ம ஊர்ல வாடி போடின்னு சொல்லுவோம், இல்லை அவ இவன் பேசுவோம்ல பெண்குரிய வார்த்தையில். அவன் ஆம்பளை, அவனை வந்து நீ அவன் பொம்பளைன்னு அவனை சொல்லிக்கிறான். நீ அவனை அவன்னு சொல்லி ஆண்பால் வார்த்தையில பயன்படுத்தி பேசினீங்கன்னா அவன் ஹர்ட் ஆயிட்டான் அப்படின்ற பேர்ல உன் பேர்ல போய் கேஸ் போட்டுறான்.
நீ ஆம்பளடா அப்படின்னா நீ அப்படி சொல்லி திருத்திட்டு காயப்படுத்துறீங்க, நீங்கள் ரொம்ப அஃபென்சிவான வார்த்தை பேசுகிறீங்க, நீங்களை ரொம்ப காயப்படுத்துறீங்க. ஏன்னா அங்கே இருக்க சட்டம் வந்துட்டு ஒருத்தர் காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தையோ செய்கையோ பண்ணக்கூடாது, பிரச்சனை. அப்போ எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசனமாக நிறைவேறுது. வாசிங்க பார்ப்போம். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார், அந்தபடியே. இப்போ இந்த இச்சை ரோகங்களுக்கு ஒப்பு கொடுத்தார்னு சொல்லும்போது ஆண்டவர் தான் அவனை ஒப்பு கொடுத்துருக்கிறாரு, ஆண்டவர் தான் அவனை செய்ய வச்சிருக்காரு. அந்த மீனிங்ல இல்லை, அந்த மீனிங்ல இல்லை. மேலே வாசிக்கும் என்ன வாசிச்சோம்? ஆண்டவர் யாருன்றது தெரிஞ்சும் கூட அவரை ஏற்றுக்கொள்றதுக்கு மனசு இல்லாமல் அவரை அவாய்ட் பண்ணிட்டு விக்கிரகங்களை உண்டாக்கி வணங்கிட்டு இருக்கான். அதனுடைய விளைவாக இச்சையான காரியங்கள் எல்லாமே வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும் அவனுக்குள்ள. அதுல முதல்ல பெண்கள் சுவாபப்படி ஆண்களை அனுபவிக்காமல் சுவாபத்திற்கு விரோதமாய் பெண்ணோட பெண் அவலட்சணமான காரியத்தை செய்தாங்களாம். ரைட்டா? அப்ப என்ன அர்த்தம்? ஆண்டவரை இவர்கள் நிராகரித்தபடியினால் ஆண்டவர் அவங்கள விட்டுட்டார். ஒரு பாயிண்ட் வரைக்கும் ஆண்டவர் வந்துட்டு ட்ரை பண்ணுவார், ஹெல்ப் பண்ணுவார், கொஞ்சம் என்ன சொல்றது லைட்டா ஃபோர்ஸ் பண்ணுவார், கொஞ்சம் உனக்கு என்ன சொல்றது அவரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது வழியெல்லாம் ஏற்படுத்தி தருவார். ஹெல்ப் பண்றதுக்கான அந்த அவரை புரிஞ்சுக்கிறதுக்கான வழியெல்லாம் அழகாக ஏற்படுத்தி தருவார். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே விட்டுருவார். அதுதான் மீனிங். அவன் சுயாதீனத்தின்படி அவனை விட்டுட்டார், கேடான சிந்தனைக்கு ஒப்பு கொடுத்தார். போ சரி போ, உனக்கு அதுதான் வேணுமா போ, விட்டார், கை விட்டார், ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுவாப அனுபவத்தை சுவாபத்திற்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். ஆண்டவர் மாத்தல, இவங்க மாத்திக்கிட்டாங்க, விரோதமாக மாற்றினார்கள். அந்தபடியே ஆண்களும் பெண்களை சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபகத்தினாலே பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். ஹோமோசெக்சுவல்ஸ், கே மேரேஜஸ் தெரியுமா? கேரளாவில் ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க தெரியுமா? அது பெற்றோர்கள் சம்மதிச்சு தாம் தூம்னு பயங்கரமாக அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு பர்பஸ் ஆஃப் மேரேஜே புரியல இல்லையா? நிறைய பேருக்கு திருமணத்துடைய பர்பஸே புரியல. நல்லா கவனிங்க, திருமணம்னு சொன்ன உடனே செக்ஷுவல் இன்டென்ஷன் வருது பார்த்தீங்களா? அதுதான் ப்ராப்ளமே. திருமணத்துடைய நோக்கம் அடுத்த தலைமுறை பிள்ளை பெற்றெடுப்பதற்காக தான். அந்த ஃபேமிலி லைஃப்ல பிள்ளை பெற்றெடுக்கக்கூடிய அந்த செக்ஷுவல் இன்டிமெசி, ஆணும் பெண்ணும் சரீர உறவு கொள்வதில் ஒரு இன்பம் இருக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை மேரேஜ் விட்டு வெளியே பண்ணா அது பேர் பாவம். அது வந்து உனக்குள்ள குற்ற மனசாட்சியை கொண்டு வரும். அது உன்னை நியாயத்திற்கு நாள் நிற்க வைக்கும். தேவனை விட்டு அதை உன்னை பிரிக்கும். உன் சரீரத்திற்கு உன் ஆத்மாவை நீ தீட்டுப்படுத்துறன்னு சொல்லி வசனம் சொல்லுது. தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாகவே பாவம் செய்கிறான். யாரு? விபச்சார பாவம் செய்கிறவன். திருமண வாழ்க்கைக்கு உள்ள செய்தால் அது பரிசுத்தம். அப்படித்தான் ஆண்டவர் பார்க்கிறார். இதுல மேரேஜ்னுடைய பர்பஸ் புரிய மாட்டேங்குது. மேரேஜ்னுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஒரு லைஃப் பார்ட்னர் வேணும்ன்றதுக்காக தான். அப்பா அம்மா லைஃப் பார்ட்னர் ஆக முடியாது ஃபேமிலின்ற பேர்ல இருந்தாலும். அண்ணன் தம்பிங்க ஃபேமிலின்ற பேர் இருந்தாலும் லைஃப் பார்ட்னர் ஆக முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் லைஃப் பார்ட்னர் ஆக முடியும். பெற்றோர்கள் கவனிங்க, அநேக பிள்ளைகளுக்கு அதிகமான கவனத்தை கொடுக்குறீங்க. கொஞ்சம் மனைவிமார்கள் ஹஸ்பண்ட்ஸுக்கு கவனம் கொடுங்க. ஹஸ்பண்ட்ஸ் உங்கள் ஒய்ஃப் கொஞ்சம் கவனம் கொடுங்க. உங்கள் நல்ல பெற்றோர்கள் தகப்பன் தாய்மார்கள் கவனிங்க, உங்களுடைய மனைவி உங்களுடைய புருஷனை விட உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு முக்கியம் அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. பிள்ளைகள் உங்கள் லைஃப் பார்ட்னர் கிடையாது. ஃபேமிலின்னு சொன்னாலும் பிள்ளைகள் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் கிடையாது. அதனால தான் அநேக தாய்மார்களால் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணணும்னு விட்டு கொடுக்க முடிய மாட்டேங்குது. ஏன் வந்துட்டு மாமனார் கொடுமைன்னு சொல்லாமல் ஏன் மாமியார் கொடுமைன்னு பேசிட்டு இருக்காங்க சொல்லுங்க? ஏன்னா இப்போ நான் எந்த பெண்கள் நான் குற்றப்படுத்த விரும்பல, நான் ஜென்ரலாக பேசிட்டு இருக்கிறேன். அதுதான் அந்த ஜென்ரல் கூட தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோன்றத மறந்துடாதீங்க. பொதுவாக சொல்லும் பொழுது பெண்கள் வந்துட்டு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஆண்கள் வந்துட்டு லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. இப்போ இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி அதிகமாக எதிர்பார்க்கிற பெண்கள் நல்ல ஒரு வருமானம் உள்ள கல்யாணம் பண்ணி நல்ல ஒரு ஹஸ்பண்ட் என்னை நல்லா பார்த்துக்குவாரா, என்னை வச்சு பார்த்துக்குவாரா இவர் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணுறாங்க.
நாளாக ஹஸ்பண்டுக்கு வயசாக ஆரம்பிக்கும், ரிட்டையர்மெண்ட் நோக்கி போவாங்க, பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு வருவாங்க. அப்போது இந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து இப்போ எங்கே ஜம்ப் அடிக்கும்? பிள்ளைகள்கிட்ட ஜம்ப் அடிக்கும். அதனால தான் ஃபேமிலி லைஃப்பில் பாருங்கள், அப்பா வந்து எங்கேயுமே வந்து நான் இப்படிலாம் உங்களுக்கு வேலை செஞ்சேன், உழைச்சேன், சம்பாதிச்சேன், நான் இப்படிலாம் உங்களை பாதுகாக்கிறேன்னு தெரியுமா, அப்படி அப்பாலாம் புலம்பிட்டு இருக்க மாட்டார். அம்மா தான் வந்து செஞ்சதெல்லாம் சொல்லி நான் தான் உனக்கு அதை பற்றியா கல்யாணம் பண்ணி புதுசாக வந்தான், அவள் பாரு என்ன மருந்து வச்சாலும் தெரில, மந்திரி சூட்டை போன மாதிரி கோழி மாதிரி அவள் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான். இந்த டைலாக்லாம் யார் சொல்லும்? அப்பா சொல்ல மாட்டார், அம்மா தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், கல்யாணம் பண்ணி வந்தா சிரிக்கி முந்தானில் முடிச்சுட்டு போயிட்டா என் பிள்ளைய, இல்லை கேள்விப்பட்டிருக்கீங்களா இதெல்லாம்? ஆமாம். ஏன்னா அந்த சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி எதிர்பார்க்குறவங்க பிள்ளைகள் மேலே போயிடுது, லைஃப் பார்ட்னரை மறந்தாச்சு, பிள்ளைகள் மேலே போயாச்சு. இப்போ பிள்ளைக்கு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்தவொடனே ஏற்றுக்க முடியல. அவன் கரெக்டான லைஃப் பார்ட்னர் பார்த்து அவன் லைஃப் பார்ட்னர் முக்கியம்னு சொல்லி அவன் வாழ ஆரம்பித்தாலும் இப்போ வந்தவனுக்கு முக்கியமாக போயிட்டாடா, நான் உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்தேன், பாதுகாத்து கொண்டனே, நான்லாம் உனக்கு கண்டது இல்லையா இப்போ அப்படின்ட்டு ஆரம்பிச்சுட்டாங்க கொண்டேன். பையன் நடுவில் மண்டையை பிடிச்சிக்கிட்டு இருப்பான், ஐயோ ஆண்டவரே இவளை கல்யாணம் பண்ணது குத்தமா இல்லை வயிற்றில் பிறந்தது குத்தமா, எது குத்தம்னு தெரியலையே. அப்போ மேரேஜ்னுடைய பர்பஸ் புரிய மாட்டேங்குது. த பர்பஸ் ஆஃப் மேரேஜ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு லைஃப் பார்ட்னருக்காக. செகண்ட் பாயிண்ட் த பர்பஸ் ஆஃப் இல்லாட்டி ஓகே பர்பஸ் ஆஃப் மேரேஜ் லைஃப் பார்ட்னருக்காக. அந்த பிளெஸிங்ஸ் ஆஃப் மேரேஜ் வந்துட்டு ப்ரொக்ரியேஷன், அடுத்த தலைமுறை பிள்ளை பெற்றெடுப்பது. சரியா? இதுக்காக தான். இப்போ யோசிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு எல்ஜிபிடிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஆணுக்கு ஆண் பார்த்தாச்சு, பொண்ணுக்கு பொண்ணு பார்த்தாச்சு, அடுத்து நான் அடுத்த தலைமுறை இல்லை, அவ்வளோதான், செத்து போயிட வேண்டியது தான். கரெக்டா? அப்போ இவங்க தேவனை ஏற்றுக்கொள்வதற்கு அவாய்ட் பண்ண ஒரே காரணத்தால் மட்டும்தான் இவங்களுக்கு லைஃப் பார்ட்னர், ப்ரொக்ரியேஷன், ரீப்ரொடக்ஷன், பிள்ளையை பெற்றெடுப்பது அப்படின்ற பர்பஸ், அந்த உலகத்தினுடைய டிசைன், காட்ஸுடைய கிரியேஷனில் இருக்கக்கூடிய பர்பஸ் புரியாமல் லைஃப் பார்ட்னர்ன்ற மேட்டரு இவங்க செக்ஸ்ன்றது மட்டும் தான் யோசிக்க தோணுது. அதனால தான் இவன் செக்ஸ்ன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இவங்க பார்ட்னர் தேடிக்கிட்டு இருக்கானே தவிர லைஃப்ன்ற பர்பஸ்க்காக ஒரு பார்ட்னர் தேடல. ஒரு ஆணும் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போறாங்க? ரெண்டு பேருக்கு ஸ்பெர்ம் இருக்க போகுது, விந்தணுக்கள் இருக்க போகுது. ரெண்டு பேரும் எப்படி என்ன பண்ண போறாங்க? பர்பஸ் என்ன? பயாலஜிக்கலா பேசணும்னா, கர்த்தருடைய படைப்பின்படி சரீர பிரகாரமா பேசணும் அப்படின்னா, ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய ஸ்பெர்ம் விந்தணுக்கள், ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஓவம் கருமுட்டைகள், இது ஒரு ஸ்பெர்ம் ஒரு ஓவமை நோக்கி தான் டிராவல் பண்ணுமே தவிர ஒரு ஸ்பெர்ம் இன்னொரு ஸ்பெர்மை நோக்கி டிராவல் பண்ணாது. ஒரு மனிதனுடைய விந்தணுக்கள் 10 to 15 ml விந்தணுக்கள் இருந்ததுன்னா அதில் வந்து கோடிக்கணக்கான ஸ்பெர்ம்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு விந்தணு, ஒரு அணு, ஒரு முட்டையோடு, அதே ஒரு பெண்களுக்கு கோடிக்கணக்கான கருமுட்டைகள் இருக்குது. ஒன்னோட சேர்றதா ஒரு குழந்தைய உருவாகி பிறகுது, மற்ற எல்லாமே வேஸ்டா தான் போகுது. அப்போ கோடிக்கணக்கான விந்தணுக்கள் ஒரு பெண்ணுடைய சரீரத்துக்குள்ள டிராவல் பண்ணி ஒன்று சண்டை போட்டு எது எந்த முட்டையோட முதல்ல சேர போகுது, எது முதல்ல கருவா உருவாக போகுதுன்றதா இப்போ இங்க நடக்குது. அதுதான் ஆண்டவர் படைச்சிருக்காரு, அதுதான் பாடி, அதுதான் படைப்பு, அதுதான் கிரியேஷன், அதுதான் ரியாலிட்டி. இப்போ ஆண் திருமணம் பண்ணி எந்த ஸ்பெர்ம் நோக்கி எங்க ஓட போகுது, அதுல எங்க ஒரு அடுத்த தலைமுறை உருவாக போகுது? இல்ல. பிள்ளைகள் தேவனால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி கர்த்தருடைய ஈவு. லெஸ்பியன்ஸ், பைசெக்சுவல், கேஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், குவேர் என்ன தெரியுமா? LGBTQ, QUER, குவேர் என்ன தெரியுமா? ஜெண்டர் ஐடென்டிட்டி. நான் வந்துட்டு ஆனா பெண்ணா, அதுவா இதுவா எதுவான்னு எனக்கு இன்னும் தெரியல, நான் இன்னும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்கேன், இன்னும் தேடல் இருக்கேன், இனிமே தான் கண்டுபிடிக்க போறேன், இனிமே தான் கத்துக்க போறேன். கம்ப்ளீட்டாவே அசுத்தாவினுடைய கிரியைகள் இது எல்லாமே, முழுக்க அசுத்தாவின் கிரியை தான். இதுல பத்தாத குறைக்கு பிரைட் ராலினா தெரியும்ல, ராலினா ஊர்வலம், தமிழ்ல சொல்லணும்னா பெருமையாய் ஊர்வலம் வருகிறோம், அவனுக்கு அதுக்கு பேரே தான் பெருமையின் ஊர்வலம், பிரைட் ராலி. என்ன அப்படின்னா, இவன் வந்துட்டு ஆம்பளையா இருப்பான், கேவலமா பொம்பளை மாதிரி அசிங்கமா உள்ளாடைகள் போட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பப்ளிக்ல அரகுர நிர்வாணத்தோடு ஆண் வந்துட்டு இருப்பான், பொம்பளைய வேஷம் போட்டுக்கிட்டு. எதுக்கு ஊர்வலம் வரான்? நான் வந்துட்டு பொண்ணை திருமணம் பண்ணல, நான் ஆணை திருமணம் பண்ணுகிறேன், ஐ எம் a gay, I am pride about it. இவன் எவன் கூட போய் என்ன விபச்சாரம் பண்றான்றதுல பத்தி அதுல என்ன பெருமை? இவன் ஊர்வலம் வந்து நம்மளை போல ஆட்கள்கிட்ட காட்டிக்கிட்டா நம்ம ஏத்துக்கணும், நம்மளுக்கு என்ன தலையெழுத்து?
நீ பொறுக்கி எங்கேயாவது போய் அவனோட படுத்து எனக்கு கேடு கட்ட வேலைன்னா பண்ணி சாவு, எய்ட்ஸ் வந்து சாவு, ஏதோ ஒன்று பண்ணித்தல. இதை வந்துட்டு குழந்தைங்கள வச்சுக்கிட்டு அநியாயமாக இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா லண்டனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. அது கிறிஸ்தவ நாடுன்னு சொல்கிறதுக்கே வாய் கூசுது. கிறிஸ்தவ நாடே கிடையாது, பிசாசு ஆளுகை செய்கிற நாடாக இருக்குது. ஆனால் அங்கே இன்றைக்கும் தேவனுடைய தாசர்கள், அருமையான பிள்ளைகள் இன்றைக்கும் எதிர்த்து அதை பேசிட்டு தான் இருக்காங்க, ஃபைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆம்பளை பிள்ளைய ஆங்கிலத்தில் என்னென்ன அட்ரஸ் பண்ணுவாங்க? அவன் அவன் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஹி ஹிம். அவள் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஷீ ஹர். ஓகே, இப்போ இதை தாண்டி தே அப்படின்ற வார்த்தை யாருக்கு யூஸ் பண்ணுவாங்க? தே, குரூப் ஆஃப் பீப்புள், அவர்கள். கரெக்டா? இதுதான் நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ், இதுதான் பேசிக். இன்னைக்கு ஒரே ஒரு தனிப்பட்ட பையன் அவனை வந்து தேன்னு தான் சொல்லணுமா? அவனை ஹீன்னு சொல்லக்கூடாதான். சொன்னா பிரச்சனை. நீங்க என்ன அஃபெண்ட் பண்ணிட்டீங்க, நீங்க என்ன பாதிச்சிட்டீங்க, நீங்க மனமடிவில் கூட பேசிட்டீங்கன்னு நீங்க அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனை. ஜென்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹர்ஷி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன, அப்படியே சர்ச்சைக்கு போனோமா, சோத்திரம் பண்ணோமா, அப்படியே இருக்கிற பிரச்சனையில் மூக்கு நோச்சின்னு சண்டை போட்டு பிரச்சனை பண்ணு, எனக்கு அவன் சோத்திரம் சொல்ல, அவன் இவனுக்கு சோத்திரம் சொல்ல, அவன் என்ன பார்த்து திரும்பி போயிட்டான், இவன் என்ன பார்த்து மூஞ்ச கட்டு போனான்ட்டு பேசிட்டு, ஆமாம் வந்து என்கிட்ட நான் பேசணுமா, முடிஞ்சா எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் பண்ணால் பாஸ்ட் மில்லிட்டு குறைய சொன்னோமா, வீட்டுக்கு போனோமா, அவ்வளோதான். நம்ம நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இந்தியா யாரை பார்த்து காப்பி அடிச்சு என்ன கல்ச்சர் ஃபாலோ பண்ணுது, அவன் என்ன பண்ணுகிறான், அடுத்து நம்மளோட தலைமுறை சந்திக்க போகிற சேலஞ்ச் என்ன, அதுக்காக நம்ம இன்னைக்கே ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன, அதை பற்றிலாம் ஒரு யோசனை. நம்ம ப்ரேயர்லாம் என்ன, இன்னைக்கு சோறு கிடைக்குமா, எனக்கு இன்னைக்கு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்க முடியுமா, இனி ஒரு பொண்ணை பார்த்து ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி நான் செட்டில் ஆக முடியுமா, இது மட்டும் தான் நம்ம கவலை. அப்போ இந்த வசனம் பாருங்க, பவுல் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தை என்ன அழகாக நிறைவேறுது. அப்படியே ஆண்களும் பெண்களும் சுவாபப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் விரகதாபகத்தினாலே பொங்கி ஆணோடே ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தனைக்கு ஒப்புக் கொடுத்தார். மறுபடியும் பாருங்க, தேவனை அறிகிற அறிவடைய முடியாமல் இல்லை, தேவனை அறியக்கூடிய அறிவை மனதில் ஏற்றுக்கொள்ள முடியாதபடினால. மனசு இல்லை. அமெரிக்காவில் ஒரு வாலிப பையன், அவன் பாஸ்டர், அவன் பேர் பிராண்டன், பாஸ்டர் பிராண்டன். அவன் சர்ச் நடத்துறான். என்ன, அவன் சர்ச்சில் வந்து எல்ஜிபிடிக்கு மொத்தமாக ஏற்றுக்கிறாங்க. கேட்டால் காட் இஸ் லவ், நம்ம எல்லாத்தையும் அன்பு காட்டணும். ஆண்கிட்ட அன்பு காட்டலாம், பெண் கிட்ட அன்பு காட்டலாம். தாவீது யோனத்தான ஓரின செயற்கையில் இருந்தாங்களாமா. அவன் பிரசங்கத்தை கேளுங்களா எப்படி இருக்குது. தாவீது யோனத்தான ஓரின, ஐயோ, பைபிள் இருக்கக்கூடிய ஆண்கள் கேரக்டர்ஸ் பெண்கள் கேரக்டர்ஸ் எங்கெல்லாம் வருதோ அதுங்களெல்லாம் முடிச்சு போட்டு ஓரின செயற்கையும் லெஸ்பியன்ஸ் கேஸ் செக்ஷுவல்ஸ் எல்லாமே அந்த காலத்தில் இருந்திருக்குது, பைபிள் அப்படித்தான் இருக்குது அப்படின்னு பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்கான். தலை சிறந்த வேத பண்டிதர்கள் அவனுக்கு வீடியோ காலில் ஜூம் மீட்டிங்கில் கூப்பிட்டு வச்சு கிழிச்சிருக்காங்க, கேவல்படுத்தி வீடியோ போட்டிருக்காங்க. அவனுக்கு ஒன்றுமே மண்டைக்கு ஏற மாட்டேங்குது. ஆனால் அவங்ககிட்ட அவ்வளோ ஒரு பெரிய கூட்டம் கொடுத்து பெரிய சர்ச் நடத்திட்டு இருக்கான். வாலிப பையன் ஹோமோசெக்சுவலை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கான், எல்ஜிபிடிக்கு ஆமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நல்லா கவனி, எப்படி பிசாசு தந்திரமா சர்ச்ன்ற பேர்ல பாஸ்டர்ன்ற பேர்ல ஓடிக்கிட்டு இருக்கு பாரு. இப்ப என்ன பண்ணுவாங்க, நீ என்னத்தை சர்ச் நடத்துற, அங்க பாரு சர்ச் நடத்துறாரு பாரு, அவர் தான் சர்ச் நடத்துறாரு, அவர் தான் பைபிள் இருந்து சொல்றாரு, அவர் கரெக்டா சொல்றாரு பத்தியா அப்படின்ட்டு ஈஸியா மக்கள் அங்க போறாங்க. ஈஸியா போறாங்க. ஜெபிக்கணும், நம்மளால அமெரிக்கா போக முடியாது, போறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, முடியாது, போனாலும் லாங்குவேஜ் பேச முடியாது, உங்களுக்கு இதை பற்றி எதுவுமே தெரில, இப்போ நான் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறேன், போய் எப்படி அவங்ககிட்ட பேச முடியும், எப்படி ஆரம்பிச்சது, ஏன் ஆரம்பிச்சா, ஃபவுண்டேஷன் ரீசன் தெரியுமா, தெரியாது. ஸோ இதை பற்றி கேள்விப்படும் பொழுது ஜெபிங்க. ஆண்டவரே, எங்கள் நாட்டில் வெள்ளைக்காரன் நிறைய பேர் வந்து சுவிசேஷம் சொன்னால் அப்படி தான் எங்கள் முன்னோர்கள் ரசிக்கப்பட்டாங்க, அப்படி தான் பில்டிங்காக சர்ச்சின்ற பேர் நிறைய கட்டி வச்சாங்க, அதில் ஊழியம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் கிடச்சிது. அந்த ஊழியத்து மூலமாக எங்கள் தாத்தா பாட்டம் போட்டோம், எவனோ இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு அதன் வழியாக தான் எங்களுக்கு கூட அவங்கள பற்றி கேள்விப்பட்டாங்க, ரசிக்கப்பட்டிருக்கோம். ஆனால் இப்போ எங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொன்ன அவன் நாடு ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கான். ஆண்டவரே, அவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. ரைட்டா? அவங்களுக்காக தொடர்ந்து என்ன பண்ணுங்க,
அமெரிக்காக்காக, பிரிட்டிஷ்காக, லண்டனுக்காக தயவுசெய்து ப்ரேயர் பண்ணுங்க. அப்போது சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். இப்போ இப்போ நான் உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா கொடுத்துட்டேன்ல. இந்த மாதிரியான மென்டாலிட்டி உள்ள ஆட்கள் ஆண்டவர் அவாய்ட் பண்ணி, ஆண்டவர் அவர் தான் கடவுளை தெரிஞ்சு மனதளவில் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்கிற ஆட்கள் ஆண்டவரே ஒப்பு கொடுத்தார். போடா அவர் சிரமண காரியத்தை பண்ணுறன்னு விட்டார். இப்போ அந்த மாதிரி ஆட்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குமா பாருங்க, வாசிங்க. அவர்கள் நல்ல கவனிங்க, அவர்கள்னு ஆரம்பிக்குது. யாரு? தேவனை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள், தங்கள் மனதளவில் விக்கிரகத்தை வழிபடுகிற ஆட்கள். சரியா? எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியில் பிலீவர்னு சொல்கிறதுக்கு எவனுமே கிடையாது, பிலீவரே கிடையாது, அன்பிலீவர்ஸ் மட்டும்தான். எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியில் ஏத்திஸ்ட் மட்டும்தான். அதில் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில பாஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க, அவங்க பேர்லாம் மறந்துட்டேன். பப்ளிக்கில் பாஸ்டர் கிறிஸ், அப்புறமா ஒரு சில நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. பப்ளிக்கில் அவங்க மத்தியில் போய் அவங்க இருக்கிற இடத்துல அவங்க ரேலி நடத்தும் போது அவங்க டீமாக பெரிய க்ரௌடாக வரும்பொழுது அங்கே ரோட்டில் நின்றுக்கிட்டு மைக் எடுத்துக்கிட்டு, இது பாவம், இது ஆண்டவர் வெறுக்கிறார், நீ பாதாளத்தை ஏற போகிற அப்படின்ட்டு தைரியமாக பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்காக செய்வீங்க. உங்களுக்கு யாருன்னு தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவங்க தனிப்பட்ட ப்ரேயரில் அவங்களுக்காக ப்ரேயர் பண்ணுங்க. சரியா? வாசிக்கலாம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்தில் இருந்துச்சு இன்னைக்கு. ஒரு ஜட்ஜி மேலே கேஸ் ஆயிடுச்சு அமெரிக்காவில். அந்த கோர்ட்டு தீர்ப்பை பற்றி நான் ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தேன். நான் அமெரிக்காவில் ஒரு ஜட்ஜி மேலே கேஸ் ஆயிடுச்சு. என்ன கேஸ் அப்படின்னா, அந்த ஜட்ஜி வந்துட்டு ஒரு ஃபஸ்ட்டு டைம் என்ன பண்ணியிருக்கான், ஒரு கிரிமினல், ஒரு அக்யூஸ்டு, அவன் என்ன பண்ணியிருக்கான், 40 வயசு ஆகுது அவனுக்கு. அவன் வந்துட்டு 7 வயசுள்ள ஒரு பையனை ரேப் பண்ணியிருக்கான் இவன். ஸோ அந்த கேஸ் விஷயமா அவனை வந்துட்டு ஜெயிலில் போட்டிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு முடித்து அவன் வெளியே வரும்பொழுது, பரோலில் வெளியே வந்திருக்கான். பரோலில் வெளியே வந்த டைமில் ஒரு 14 வயசு பொம்பளை பிள்ளை ரேப் பண்ணியிருக்கிறான். மறுபடியும் அதுக்காக மறுபடியும் ஜெயிலுள்ள போயிருக்கிறான். ஜெயிலுள்ள போகிற அந்த டைம் கேப்பில், நான் ஆம்பளை இல்லை, நான் பெண்ணாக மாறிட்டேன், நான் ஆண் கிடையாது, நான் பெண் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவன் மாற்றிக்கிட்டான். அவன் மாற்றிக்கிட்டனால இந்த ஜட்ஜ் என்ன பண்ணிக்குது, அவனை ஃபீமேல் ஜெயிலில் தூக்கி போட்டிருக்குது. எங்கே போட்டிருக்கு? ஃபீமேல் ஜெயிலில். ஏற்கனவே ரேப் கேஸில் மாட்டினவன் எதில் போட்டிருக்கு? ஃபீமேல் ஜெயிலில் போட்டிருக்கு. ஜட்ஜு யோசிச்சு பாருங்க எப்படி போயிடுது அமெரிக்கா நாடு. அதை கேபினெட்டில் கூப்பிட்டு நிற்க வச்சு செனட்டர்ஸ்லேருந்து எல்லாரும் கேள்வி கேட்டுருக்காங்க, எதன் அடிப்படையில் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்த நீ, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் நீ வந்துட்டு அவனை, அது அப்போ திருப்பி வந்துட்டு திருப்பி சொல்லுது, நான் வந்துட்டு நியாயமான காரணங்களோடு தான் நான் அப்படி தீர்ப்பு கொடுத்தனே தவிர தப்பா இல்லை அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்கு திருப்பி கடைசி வரைக்கும். எவ்வளோ மாசமாக போயிட்டு இருக்கு பாருங்க. நம்ம நாட்டில் சீக்கிரமாக வந்துடும், ஜாக்கிரதையாக இருங்க. கண்டிப்பாக நம்ம இதை பற்றி விழிப்புணர்வு கொடுக்கணும், எதிர்ப்பு தெரிவிக்கணும். 29ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், நல்ல கணிங்க வசனம் சொல்ல, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பது இல்லை. அநியாயக்காரன், அநியாயம்ன்றது என்ன டிபார்ட்மெண்ட்னு கேள்வி கேட்க முடியாது. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் அநியாயம் இருக்கும், ரைட்டா? அநியாயம்ன்றது எதுலனாலும் அநியாயம் பண்ணலாம், எதுல வேணாலும் அநியாயம் பண்ணலாம், ரைட்டா? அநியாயக்காரர்கள் கவனிங்க, அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், வேசித்தனத்தினாலும், துரோகத்தினாலும், பொருளாசையினாலும், குரோதத்தினாலும் நிறையப்பட்டு, பொறாமையினாலும், கொலையினாலும், வாக்குவாதத்தினாலும், வஞ்சகத்தினாலும், வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய். இதை மொத்தமாக சேர்த்து ஒரே பாயிண்ட்ல ஒரு டாபிக்ல சொல்ல ஆசைப்படுறேன். வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம், 3. வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம் யாருக்குள்ள இருக்கும் தெரியுமா? ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லியும் கூட, அது தவறுன்னு தெரிஞ்சும் கூட, அது எதன் அடிப்படையில் தவறு இல்லைன்னு சொல்லி வீம்புகனே அதை நியாயப்படுத்தி பேசி வாக்குவாதம் பண்ணக்கூடிய ஆட்கள். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க ரசிக்கப்பட்டவன் நீ நினைக்காத, மரியாதையை முட்டி போட்டு இன்னைக்கே ஜோம் பண்ணி மனம் திரும்பி ஒப்புரவாகி உண்மையாக ரசிக்கப்படு. நீ ஒரு காரியம் பண்ணியிருப்ப, அது தவறுன்னு சொல்லி உன்னை ஒரு ஆள் உணர்த்தும் பொழுது, நான் அதை அதுக்காக பண்ணல, இதுக்காக பண்ணல, நான் அப்படித்தான் பண்ணேன், ஏன் நான் இதுக்காக தான் பண்ணேன், நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஏன் இப்படி பார்க்கக்கூடாது, என்னை ஏன் தப்பு சொல்கிறீங்க, நான் தப்பான எண்ணத்தில் ஒன்றும் பண்ணலையே. நீ பண்ண ஒரு காரியம் தப்புன்றத உணர்த்துனாங்கன்னா, அது ஓரளவுக்கு உனக்கு புரிஞ்சுதுன்னா தப்புன்னு ஒத்துக்கணும் முதல்ல. இல்லாட்டி நீ ரசிக்கப்பட்டதே உண்மை கிடையாது. கொலை, வாக்குவாதம், வன்மம், வஞ்சகம், இதுக்கு வெளிக்காட்டுற ஆட்கள் எல்லாருமே வாக்குவாதம் பண்ணுற ஆட்கள், ஏற்றுக்கொள்ள மனதில்லாத ஆட்கள்.
கவனிங்க, அவர்கள் அந்த மாதிரி தான் இருப்பாங்க. வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களாய் புறங்கூறுகிறவர்களுமாய். என்னது புறங்கூறுறது? ஒருத்தரை பற்றி ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. நல்லா கவனிங்க, ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுறது. நான் அதை பலமுறை சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்கிறேன், வசன ஆதாரத்தோடு சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் சபை ஐக்கியத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கரெக்ஷன் சொன்னால் அதை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு, அதுக்கும் நான் கரெக்ஷன் சொல்லும்போது ஏற்றுக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஏன்னா உங்களை ஆண்டவர் தலைமைத்துவத்தில் வைக்கல, என்ன ஆண்டவர் தலைமைத்துவத்தில் வச்சிருக்கிறார். அப்போது சபை ஐக்கியத்தில், நான் இப்போதைக்கு நம்ம சர்ச்ன்றால் இதை பற்றி மட்டும் இப்போதைக்கு பேசுகிறேன், மற்றதை பற்றி அப்புறம் பார்ப்போம். சபை ஐக்கியத்தில் ஒருவருக்கும் இன்னொருக்கும் ஒரு சின்ன இடல் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, செட் ஆகலை, ஒர்க் அவுட் ஆகலை சொல்லி அது வேறு மாதிரி ரஃப்பாக போகுது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட வந்து தான் சொல்லணும். எபிரேயரில் வசனம் தெளிவாக இருக்குது, நீங்கள் கொரிந்தியரில் வசனம் தெளிவாக இருக்குது. உங்களுக்குள்ள பிரச்சனைனா பரிசுத்தவான்கள் இடத்துல கண்டிப்பாக தெரியப்படுத்த வேண்டும். ரைட்டா? அது பேர் புறங்கூறுறது கிடையாது. அது பேர் என்ன இல்லை? புறங்கூறுறது இல்லை. ஆனால் சபை ஐக்கியத்தில் ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு செட் ஆகலைன்னா ஒருத்தர் பற்றி இன்னொருத்தர்கிட்ட பேசுகிற பற்றியா, அது புறங்கூறுறது. நல்லா கவனி, உங்ககிட்ட ஒருத்தவங்க விஷயம் பேசுகிறாங்க, நான் ரெண்டு காரியங்கள். ஒன்று, உங்ககிட்ட ஒருத்தர் நம்பி உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஷேர் பண்ணுறான், ஒன்று. ரெண்டாவது, இவன் பண்ணது உனக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு காரியம் சின்னதாக கிளாஷ் ஆயிடுச்சு. இது ரெண்டுத்தில் எதுவாக இருந்தாலும் சரி, உன்னை நம்பி ஒரு காரியம் ஷேர் பண்ணுற காரியமாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி உனக்கு இன்னொரு நம்பருக்கும் செட் ஆகலைன்னாலும் சரி, இது ரெண்டுத்தை பற்றி நீ சபை ஐக்கியன்ற பேர்லையோ இல்லை வேற யாருன்னா ஒருத்தர்கிட்ட நீ வெளியே போய் நீ அதை பேசினேன்னா அது பேர் புறங்கூறுதல். அதில் என்ன உள்ள கொண்டு வராத, நான் இதில் கிடையவே கிடையாது. நீ என்கிட்ட சொன்னால் அது பேர் புறங்கூறுதல் கிடையாது. ஏன்னா சபைன்னு சொன்னாலும் எல்லாரும் சகோதரர்கள்னு சொன்னாலும் ஒன்றுக்கு வந்து 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறபடி எல்லாரும் போதகர்களா? இல்லை. ஆண்டவர் யாரை போதகராக வச்சிருக்காரோ அவர் தான் போதகர். அப்போ அவர்கிட்ட நீ ஷேர் பண்ணுறது வேற. ஆனால் அந்த காரியத்தை பற்றி உங்ககிட்ட தனிப்பட்ட விதத்தில் அவங்க பகிர்ந்து கொண்ட காரியத்தை பற்றியோ இல்லாட்டி உனக்கு விரோதமாக அவங்க பண்ண ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ், ஒரு கிளாஷ், ஒரு இடரல், அந்த காரியத்தை பற்றி நீ வேற ஒருத்தர்கிட்ட பேசக்கூடாது. சரியா? புறங்கூறுகிறவர்களுமாய், அவதூறு பண்ணுகிறவர்களுமாய், தேவ பகைங்கிறமாய், துராகிரதம் பண்ணுகிறவர்களுமாய், அகந்தை உள்ளவர்களுமாய், வீம்புக்காரருமாய். வீம்புனது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான், என்ன சொன்னாலும் அது அப்படி இல்லை, அது அப்படி பண்ணல, நான் அதுக்காக பண்ணல, நான் இப்படி தான் பண்ணேன், நான் இதை தான் பண்ணேன், நான் அப்படி பண்ணலை, நான் திருப்பி நியாயப்படுத்தி பேசுறது தான் இந்த வீம்புக்காரர்கள். சும்மா வீம்பு பண்ணுறது. நமக்கே இது நானே பலமுறை சொல்லுவேன், டேய் நீ என்கிட்ட வீம்புக்கு பேசினா நான் வேறு மாதிரி பேசுவேன். இது நானே பலமுறை ஒரு சில பேர்கிட்ட சொல்லியிருக்கிறேன். எப்படின்னா என்கிட்ட கற்றுக்கிட்டு கேட்கக்கூடிய ஆட்கள்கிட்ட நான் பணிவாக சொல்லித்தர்றது வேறு. தப்பாக என்கிட்ட ஆர்கியூ பண்ண ட்ரை பண்ணான்னா என்னுடைய அணுகுமுறை வேறு மாதிரி இருக்கும். தப்பாலாம் பேச மாட்டேன், சொல்லித்தர மாட்டேன், முடிஞ்சால் நீ ஆன்சர் பண்ணு, திருப்பி கேள்வி கேட்டுட்ருப்பேன். ஏன்னா வீம்புக்காரர்கள் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய். என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருன்னா ஒருத்தருக்கு மீனிங் சொல்லுங்க. பொல்லாதவைகளை யோசித்து, புரியுது, பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? திணிக்கிறதா? வேற சொல்லுங்க, என்ன அர்த்தம்? பொல்லாதவைகளை யோசித்து மிக்ஸ் பண்ணி பேசுறது. ஓகே, வேற என்ன ட்ரை பண்றீங்களா? வச்சுட்டு வெளியே ஒரு மாதிரி பேசுறது, உள்ள வச்சுக்கிட்டு வெளியே ஒரு மாதிரி பேசுறதா? ஓகே. பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், நடக்காததை யோசித்து நடந்ததா பேசுறதா? பைத்தியம் இருப்போம். அவனா ஒன்று கிரியேட் பண்ணி பேசுறது. சரி, வேற புரியல. கேங்கு சேர்ந்து பிளான் பண்றாங்க இல்லைங்களா? ஐயோ, பொல்லாத யோசித்து பிணைக்கிறது கேங் சேர்றது எங்க ஏணி வச்சாலும் எட்டாது. பொல்லாத வகையில் யோசித்து பிழைக்கிறவர்களுமாக கேங் சேர்றது எப்படி? எனக்கு புரியலையே, என்ன மீனிங்க? ஸ்கெட்ச் போர்டு யார்? எதாவது வாய்ஸ் கிடைச்சா யாரு? சசிஸ்டரா?
ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா பேசுறது. சரி, பாஸ்டர் சொல்றா, சொல்லு பெல்ஜியம். அவங்களா ஒரு விஷயத்தை யோசிச்சு அது அவங்களே பேசுறதா பாஸ்டர்? எக்ஸாக்ட்லி, அதுதான் கரெக்டு. இப்போ நல்லா அதில் ஒரு விஷயம் கவனி, அவனா ஒரு கருத்தை யோசிச்சு பேசுகிறான்னு வருது பத்தியா, யார்கிட்ட பேசலாம்? அப்போ அதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணும்போது எப்படி தான் வரும்? அவனா ஒரு விஷயத்தை யூகிக்கிறான், திங்க் பண்ணுறான், தப்பானதே திங்க் பண்ணுறான், அதை எல்லாத்தையும் பேச மாட்டான், கரெக்டாக ஒருத்தனை பார்த்து பேசுகிறான். அதுக்கு என்ன அர்த்தம்? இவனுடைய தவறான சிந்தனையை வேற ஒருத்தருக்குள்ள இன்வெஸ்ட் பண்ணுறான். புரியுதா? பொல்லாதவைகளை யோசித்து அதை பிணைக்கவும் செய்கிறான், சொல்லவும் செய்கிறான். எல்லாத்தையும் போய் சொல்லிடுவானா? சொல்ல மாட்டான். ஆளை பார்த்து இவங்ககிட்ட சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்ட்டு ஆளை பார்த்து தான் பேசுவான். அவன்லாம் ரசிக்கப்பட்டவனே கிடையாது. பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவர்களுமாய், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்களுமாய். இது ஜென்ரலாக டிஸ்ஒபீடியன்ஸ் டு பேரண்ட்ஸ் வராது. இப்போ இந்த கான்டெக்ஸ்டாக வாசிங்க. 19 பெற்றவனுக்கு கீழ்ப்படியாத எல்லாருமே அப்படிதான்டா இருப்பான். இல்லை இல்லை, எதில் பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள்? தேவன் உண்டு என்று சொல்லி போதிக்கும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், தேவன் இல்லை என்று எதிர்த்து இருக்கிறவர்கள், பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகள். உணர்வில்லாதவர்களுமாய். சொர்ணே கிடையாது, சொர்ணே கிடையாது. எல்ஜிபிடிக்கு ரேலின்ற பேரில் அமெரிக்காவில் பெரிய பெரிய ஆம்பளைங்க முத கொண்டு அம்மனமா ரோட்டில் போய் நேரான். அங்கே இருக்க போலீஸை வந்துட்டு ஏன் நீங்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணலன்ட்டு பப்ளிக் மக்கள் கேட்டால, அவன் வந்துட்டு ஆபாசமாக எதுவும் பண்ணலை, ட்ரெஸ்ஸு போடுறதும் ட்ரெஸ்ஸு போடாத அவன் விருப்பம், அவன் சுதந்திரத்தில் நாங்கள் தலையிட முடியாதுன்னு போலீஸ் ஆன்சர் பண்ணுது இன்டர்வியூவில். தெரியுமா? ஆபாசமாக யாரும் எதுவும் பண்ணலை, காமத்தை தூண்டுற மாதிரி எந்த ஒரு செய்கைகளும் அவங்க பண்ணலை. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, இந்த எல்ஜிபிடிக்யூவை ஏற்றுக்கொண்ட பெற்றோர்கள் அவங்க பிள்ளைகளை கூட அந்த ரேலியில் கொடியை தூக்கின்னு அதே மாதிரி மேக்கப்லாம் போட்டுன்னு டயக்ராம்லாம் வரைஞ்சுன்னு குழந்தைங்கள இவ்வளோ தாங்க இருக்குதுங்க. அது லிடியா சைஸில் இருக்குதுங்க எல்லாம். 4 வயசு 5 வயசு 8 வயசு 10 வயசு கொடியை தூக்கி அதுக்குள்ள ரோட்டை எதுக்கு போகுது என்ன போகுதுன்னே புரியல எங்களுக்கு. எவ்வளோ எவ்வளோ சீப்பான பேரண்ட்ஸில் இது நான் சொல்கிறேன். இது எல்லாமே கம்ப்ளீட்டாகவே பிசாசுடைய தந்திரம் தான். மொத்தமாக எல்லாமே பிசாசின் தந்திரம் தான் எல்லாமே. ஜாக்கிரதையாக இருங்க. ஜெபிங்க, இதுக்காக ஜெபிங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்க. உணர்வில்லாதவர்களுமாய், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்களுமாய். என்ன உடன்படிக்கை மீறான்? ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை மீறான், ஆண்டவர் ஏற்படுத்துகிற உடன்படிக்கையை மீறான், எல்லாத்தையுமே மீறான். எந்த ஒரு கவர்னண்ட்டுமே அவனுக்கு கிடையாது, எந்த ஒரு உடன்படிக்கையும் யாருக்கிட்டையும் கிடையாது. அவன் இஷ்டம். எங்கேயாவது நாய்ங்க வந்து புருஷன் பொண்டாட்டின்னு கல்யாணம் பண்ணி ஒரு நாய் கூட ஒரு நாய் ஒழுங்காக வாழ்ந்துக்குதா? சொல்லுங்களேன். மிருகம் இங்கே நாயின்னு இல்லை, எல்லா மிருகமும் வச்சுக்கோங்க. ஏதாவது மிருகம், ஒரு ஆண் மிருகம் ஒரு பெண் மிருகத்தை திருமணம் பண்ணி வாழ்ந்தாலும் செத்தாலும் என் பொண்டாட்டி நீ தான் ஒன்றா வாழ்ந்துக்குதா? கிட்டத்தட்ட அந்த மிருகம் மாதிரி வாழ்ந்துருக்குதுங்க. எவன் கொடுக்குறான், எதுக்கு வரான், எதுக்கு போகிறான், ஒன்றுமே தெரில. அதுக்கு பாட்டுக்கு அவுத்து போட்டு நினச்சப்போ சுற்றி தெரிஞ்சுன்னு கேவலமான ஒரு வாழ்க்கை. ஸ்வாப அன்பு இல்லாதவர்களுமா. எப்படி? தெய்வீக அன்பு இல்லை. பேசிக்காக மனுஷன் சொன்னால் மனுஷனுக்கு ஒரு அடிப்படையாக ஒரு மனிதாபிமானத்தில் ஒரு அன்பு இருக்கும். ஸ்வாபத்தின்படியே அன்பு இல்லை. இணங்காதவர்களுமாய். எவன் கூட ஒத்து போக மாட்டான். இவனுக்கு 2-3 பேர் வச்சுருக்காங்க. இன்ட்ரூசிவ், அஃபென்சிவ், ஹர்ட்டிங், அப்புறம் இன்னொரு வேர்டு ஒன்று இருக்குது, இதெல்லாம் வச்சுருக்காங்க இந்த எல்ஜிபிடி ஆட்கள். நீங்கள் அஃபெண்ட் பண்ணுறீங்க, நீங்களை காயப்படுத்துறீங்க, நீங்கள் எங்களை வந்துட்டு நிராகரிக்கிறீங்க, நீங்கள் எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க. எனக்கு அது ஒன்று தான் திருப்பி புரியவே மாட்டேங்குது. விபச்சாரம் பண்ணுறவன் நான் பெருமையாக விபச்சாரம் பண்ணுகிறேன் ரோட்டில் வந்துட்டு நான் விபச்சாரம் பண்ணுறது ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியலன்னு கேள்வி கேட்டால் நம்ம ஊர்லாம் பண்ணுவோம். அந்த நாய் அச்சு சாவடி தூக்கி ஓரமாக தூக்கின்னு போத ரோட்டில் வந்துட்டு லூஸ் மாதிரி பேசிட்டு இது பண்ணு சொல்லாமல் சொல்ல மாட்டோமா. ஆனால் இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அது அப்படியே சீன் தலைகீழமாக இருப்பது. அவனை நீ காயப்படுத்துகிற மாதிரியே போடா லூஸு அப்படின்னு என்ன சொன்னீங்கன்னா பிரச்சனை உன் பக்கமாக திரும்ப போகுது. நம்ம இந்திய நாடு அதை நோக்கி போகக்கூடாது. ஜெபம் பண்ணுங்க. நம்ம இந்திய தேசம் அந்த மாதிரி போகக்கூடாது. ஜெபி இன்னிலேருந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர் எங்கள் நாட்டில் இந்த எல்ஜிபிடிக்யூன்ற பிசாசுடைய காரியம் வரக்கூடாது. ஆண்டவர் எங்களுடைய அடுத்த தலைமுறை ஆனா பெண்ணா, நான் ஆண் இல்லை நான் பெண் இல்லைன்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் வரவே கூடாது. கர்த்தரை அறிகிற அறிவு இந்திய தேசத்தில் உண்டாகணும். நம்மளுடைய பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. விசுவாச மக்களுக்காக, சபைக்காக ஜெபம் பண்ணுங்க.
அடுத்து புறஜாதிகள், அது ரட்சிக்கப்படாதவர்கள், இந்திய தேசத்தை நம்ம இந்திய தேச மக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. இணங்காதவர்களும் இருக்கு. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரர்களாய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவரிடத்தில் பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள். ஒரு 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 ஊழியக்காரு இந்த எல்ஜிபிடிக்கு ராலி மாதிரி அதெல்லாம் ஒன்றா டீமாக சேர்ந்து ரோட்டில் போயினுக்குதுங்க. இவர் பப்ளிக்கில் ரோட்டில் நின்று மைக்கை பிடிச்சுன்னு ஜீசஸ் லவ்ஸ் யூ, திஸ் இஸ் சின், டோன்ட் டூ திஸ், யூ கேன் சேஞ்ச் யுவர் ஹார்ட், ரிப்பன்ட் டு ஜீசஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கார். ஏசு உங்களை நேசிக்கிறார், நீங்கள் பாவம் செய்கிறீங்க, மனம் திரும்புங்க, ஏசு உங்களை மன்னிக்க வல்லவரார், ஏற்றுக்கிறாரு, இந்த பாவம் செய்யாதீங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கேவலமாக ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்டை வந்து நின்று நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோம், நாங்கள் அப்படித்தான் பண்ணுவோன்ட்டு அதில் ஒரு பொம்பளை பிள்ளைங்க சட்டையை கழட்டி காட்டுறது பப்ளிக்கில், ரோட்டில் கேமராலாம் இருக்குது, எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறாங்கன்னு தெரியுது. ஆனாலும் அது பிசாசு. ஊழியக்காரன் பேசக்கூடிய சுவிசேஷ வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் வெறிகுண்டு அவலட்சணமான காரியத்தை செய்யுது. ரோட்டில் நின்றே பொண்ணும் முத்தம் கொடுத்து காட்டுறது, பையனும் முத்தம் கொடுத்து அவர் முன்னாடியே ரோட்லேயே. நான் அந்த வீடியோ பார்த்து ரொம்ப மனசு உடைஞ்சு போச்சு. ஆனால் அந்த மனுஷன் சளைக்கவே இல்லையே, அங்கே போவே இல்லையே. ஆனால் நேரில் என்று சொல்கிறாரு, இப்போ கூட நீங்கள் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு அவர் திருப்பி கேட்குறாரு, இதெல்லாம் என்கிட்ட நீ பண்ணி காட்டி நீ என்ன பண்ண போகிறேன்? நானும் இப்படி ஒரு காரியம் பப்ளிக்கில் பண்ணவே மாட்டேன், நானும் என் மனைவி நிச்சயமாக அதை பண்ணுறோம், ஆனால் எங்கள் பெட்ரூமில் தான் பண்ணுவோம், ரோட்டில் பண்ண மாட்டேன்னு அப்படியே பேசுகிறார் அவர் பப்ளிக்கா. கடைசி வசனம் பாரு, முக்கியமான வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் although they know the ordinance of God that those who practice such things are worthy of death. மரணத்திற்கு பாத்திரவான்கள். அவனுக்கு நல்லாவே தெரியும், அறிந்திருந்தும் கூட அது தானும் செய்யறது இல்லாமல் அதை செய்ய மற்றவனை தூண்டி விட்டு அதை செய்கிற ஆட்களோடு கூட ஒத்து போய் டீமா சேர்ந்து செய்யறவனா இருக்கலாம். இதுக்கு பேர் என்ன? நீ சாக போறேன்னு தெரியும், எப்படி நான் சாக போறேன், என் கூட சேர்ந்து 4 பேரையும் சேர்த்து சாவடிக்கலாம், நான் மட்டும் என் தனியாக சாகணும்னு யோசிக்கிறவன் ஒன்று மென்டலாக இருக்கணும், இல்லாட்டி பிசாசு பிடிச்சவனா இருக்கணும். கரெக்டா? நான் சொல்கிறேன், இதுக்கு மென்டல்லாம் இல்லை, இதுங்கெல்லாம் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் வாழ்கிற இந்த எல்ஜிபிடிக்கு ஆட்கள் எல்லாம் படித்த புத்தி ஞானவான்கள் தான் எல்லாருமே. யாரும் அன்எஜுகேட்டட்லாம் இல்லை, எல்லாம் எஜுகேட்டட், எல்லாமே காலேஜ் கிராஜுவேஷன் டிகிரி வாங்கின ஆட்கள் தான் இதுங்க எல்லாமே. அப்போ கண்டிப்பாக மென்டல் கிடையாது. அப்போ இதுக்கு பேர் என்ன? பிசாசு. இதுக்கு பேர் என்ன? பிசாசு. அவங்கள பிசாசு தான் ஆளுகை செய்து நல்லாவே தெரியுது, பிசாசுடைய வழிடத்தில் தான் இவங்க வாழ்றாங்கன்றது நல்லாவே தெரியுது. இது ஆனாலும் அப்படித்தான் வேணுன்னே பண்றான். இது பத்தாத குறைக்கு இது பண்ற ஆட்கள் என்கரேஜ் பண்ணவும் செய்யறான். இது பண்ற ஆட்கள் கிட்ட டீமா சேர்ந்துக்கும் செய்யறான். இவர்கள் மேல் ஆண்டவர் நீதியான தீர்ப்பை வைத்திருக்கிறார், தண்டனை இல்லை, நீதியான தீர்ப்பு ஆண்டவர் செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மத்தேயு 25:12 நினைக்கிறேன், 12:16 நினைக்கிறேன், மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் அவர் இடது பக்கத்தில் இருக்கிறவர்களை பார்த்து சாத்தானுக்கென்றும் அவருடைய தூதர்களுக்கென்றும் ஆயத்தம் பண்ணியிருக்கிற நரகத்திலே போங்கல்னு சொல்லுவாராம் நியாயத்திற்கு நாளில். அப்போ நரகத்தை ஆண்டவர் யாருக்காக ஏற்படுத்தினாரு? சாத்தானுக்காக தான், அவனை தூதர்களுக்காக ஏற்படுத்தினார். யாருக்காக ஏற்படுத்தல? கண்டிப்பா மனிதர்களுக்காக அல்ல. ஆனா எப்படி பிசாசு தேவதூதனா இருந்து பிசாசாய் விழுந்தவன் ஏன் விழுந்தான்? தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை எதிர்த்து விழுந்து போனான். அப்ப அதே போல மனிதர்களா, அது தேவதூதன்னு கிடையாது, மனிதர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை எதிர்த்து இருக்கிறவர்கள், ஏற்கனவே எதிர்த்துனா அவனுக்கு பாதாளம். அப்ப இன்னைக்கு தேவனுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய யாரா இருந்தாலும் பாதாளம் தான். அது பேர் தண்டனையா? இந்த எல்ஜிபிடி ஆட்கள் சொல்றாங்க, we spread love, நாங்க அன்பை பரிமாறுகிறோம், நான் அன்பை நாங்க மக்களுக்கு சொல்றோம், நான் எல்லாத்தையுமே அன்பா. இவன் லவ் பத்தி பேசவே இல்லை, இவன் செக்ஸை பத்தி மட்டும் தான் பேசிக்கிட்டு இருக்கான். லவ் பத்தியும் பேசவே இல்லை, அன்பை பத்தியும் பேசவே இல்லை. நாங்க அன்பா இருக்கிறோம், எல்லாத்தையும் அன்பா இருக்கிறோம். கடவுள் அவ்வளவு கொடுமை உள்ளவரா? கடவுள் எங்களை ஏத்துக்க மாட்டாரா? நாங்க எல்லாருமே ஏத்துக்கிறோம். எவன் கூடலாம் போய் படுத்துக்கிறது என்ன எல்லாரும் ஏத்துக்கிறது அர்த்தமா? எவனை கண்டாலும் போய் படுத்துறது, எவனை கண்டாலும் நாயின்னு சொன்னா நான் நாயை கேவலப்படுத்துறதா இருக்கும். நாயை விட கேவலமா ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்குதுங்க. கேட்டா இது பேர் அன்பா?
எங்களை கடவுள் தண்டிக்க மாட்டார், கடவுள் எங்களை தண்டிக்க போறார். நாங்கள்கிட்ட அன்பா இருக்கிறோமே. எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டு ஏபிசிடி கூட தெரியாத ஒரு முட்டாள் கூட இந்த மாதிரி பேச மாட்டான். படிப்பறிவு தெரியாத கை நாட்டு விவசாயம் பண்றவங்க கூட எவ்வளோ தெளிவாக இருக்கிறான். படிச்சு இவன் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பிசாசால வஞ்சிக்கப்பட்டிருக்கான், ஏமாற்றப்பட்டிருக்கான். ரெண்டாவது தன் பாவத்தில் இன்பம் கண்டிருக்கிறான். தான் செய்யறது பாவம்ன்றதை ஏன் பாவம்னு சொல்ற, அதை ஏன் நீ பாவம்னு சொல்ற? அதில் பாவம்லாம் இல்லை, அதுக்கு பேர் அன்பு. அதான் அடிக்கடி சொல்லுவேன்ல, பாவத்துக்கு ஜாலின்னு பேர் வைக்காத. இந்த வயசுல ஜாலி இல்லாமல் எப்போ மச்சான் ஜாலியாக இருக்க போற நீ? டேய் ஒய்யால, நான் இப்போ ஜாலியாக தான்டாக்கிறேன், உன்னோட நான் தான்டா ஜாலியாக இருக்கிறேன். ஆமாம், இப்போ ஜாலியாக இல்லாமல் எப்போ ஜாலியாக இருக்க போறேன்னா? பைத்தியம், நீ தான்டா சாவ போற, நான் தான் ஜாலியாக இருக்கிறேன். வேணாவா ஜாலின்னு நான் சொல்லி தரேன், நீ வந்து என்ன கூப்பிட்டுக்கிற ஜாலி பண்ணுறதுக்கு? அழகாக எக்ஸாம்பிள் சொல்லு. நீ குச்சிருந்த பொறித்தரம் பண்ணியிருந்தேன், நானும் குச்சிருந்தேன் பொறித்தரம் பண்ணியிருந்தேன். இப்போ நான் நிஜமாவே ஜாலியாக இருக்கிறேன். இப்போ உனக்கு தான் நான் வாழ்றேன்னு தெரியாது, உன் வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிறேன். நான் வாழ்கிற வாழ்க்கை உனக்கு தெரியாது. வா என்கிட்ட வந்து வாழ்ந்துப்பாரு, ஜாலின்னு உனக்கு தெரியும். தைரியமாக சொல்லணும். நம்ம என்ன பண்ணுறோம், ஏன்ட்டு வந்துட்டு பாஸ்டர் நான் ஒரு காலத்தில் குச்சிருந்தேன் பாஸ்டர், இப்போ வேணாம் சர்ச்சைக்கு வந்துட்டேன் பாஸ்டர், இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க பாஸ்டர் என்ன குடிக்குமா? என்ன பாஸ்டர் சொல்லிட்டோம்? என்ன சொல்லிட்டோம்? போய் நீ போய் குடிப்போ. என்ன சொல்லட்டுமா? என்ன சொல்லிட்டோம்? டேய் அந்த வாழ்க்கை நான் எடுத்தே வாழ்ந்துக்கிறேன்டா. இப்போ நீ பார்க்காத ஒரு வாழ்க்கை இப்போ நான் வாழ்ந்துக்கிறேன். நான் ரெண்டுத்தையும் பார்த்துக்கிறேன். நான் சொல்கிறேன் அது இல்லை ஜாலி. நான் வாழ்கிற இயேசுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை தான் ஜாலி. சரகள் இல்லாத ஒரு போதை இயேசு கிட்ட இதுவா காட்டுறவா? அந்த போதை உன்னை சாவச்சிரும், இந்த போதை சாவடிக்காது, உன்னை வாழ வைக்கும். சொல்லணும், கொஞ்சம் அந்த தூர்பட்ச மூளை கொஞ்சம் வேலை கொடுக்கணும். ஆமாம். அப்போது இவன் என்ன சொல்கிறாங்க, அப்படிள்ள கடவுள் எங்களை தண்டிக்க மாட்டான், நாங்கள் அன்பு காட்டுறோம், அன்பாக இருக்கிறோம். இது அன்பெல்லாம் கிடையாது. ரெண்டாவது அவனுக்கு சொல்கிற மாதிரி தண்டனையும் கிடையாது. இது நீதியான தீர்ப்பு. பிசாசுக்கு மட்டும் தான் தண்டனை, மனிதனுக்கு நீதியான நியாய தீர்ப்பு உண்டு, இல்லாட்டி நீதியான ஆக்கினி தீர்ப்பு உண்டு. கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? கையில் பைபிள் எடுத்துக்கங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ரோமர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இருக்கீங்களா? வீடியோ ஆன் பண்ணுங்க. ரோமர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம். இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்திலும் பிரியப்படுகிறவர்களுமா இருக்கிறார்கள். ஜெபம். பிதாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். உங்களுடைய குமாரனை இயேசுவின் நாமத்தில் தகப்பனே, நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரே, சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து ஆண்டவரை மறுதலித்து வாழுகிறவர்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், அதன் மூலமாய் வரக்கூடிய அவளுடைய செயல்கள், அவளுடைய கிரியைகள், இதெல்லாம் கர்த்தாவே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோம சபைக்கு எழுதின உங்களுடைய கர்த்தருடைய வார்த்தையை, தீர்க்க தரிசனமான வார்த்தையை கர்த்தாவை வாசிக்க, அதை நாங்கள் புரிந்து கொள்ள தேவனை உதவி செஞ்சீங்க. உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் அமெரிக்கா தேசத்திற்காகவும் பிரிட்டன் நாட்டுக்காகவும் நாங்கள் செபிக்கிறோம். அதுபோல் இன்னும் வேறு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் ஆண்டவரே இந்த LGBTQ, லெஸ்பியன்ஸ், ஹோமோசெக்சுவல்ஸ், பைசெக்சுவல்ஸ், டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், ஜெண்டர் குவேர்ஸ், இன்னும் அதை தாண்டி இன்னும் ஏராளமான அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்ற பேரில் நானா பெண்ணா இல்லை நான் வேறு ஏதாவது அப்படின்ற அந்த குழப்பத்தில் இருக்கிற இந்த பிசாசுடைய அந்த வஞ்சனைகள் கத்தாவே இந்த மக்களை கத்தாவே நீங்கள் காப்பாற்றபடி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் தேசத்தில், எங்கள் இந்திய நாட்டில் ஆண்டவரே இந்த பிரச்சனை வராதபடிக்கு உங்களுடைய பிள்ளைகளாய் நாங்கள் சத்தியத்தை உறக்க பறைசாற்ற தேவரீர் நீர் எங்கள் கிருபை செய்வீராக. தகப்பனே, நாங்கள் சபையாராய் சேர்ந்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாவத்தில், இந்த காம இச்சையில் ஆண்டவர், இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நீங்கள் தொடுமுடி நாங்கள் செபிக்கிறப்பா. அவங்க விடுதலை தாங்க ஆண்டவரே, அவங்களை ரட்சியுங்க, அவங்க வாழ்க்கையை மாற்றுங்க, அவங்க மேலே கர்த்தர் கிருபையாயிருங்க ஆண்டவரே. அவங்க மேலே உங்களுடைய பிரசன்னம் தங்கி இருக்கட்டும், சுவிசேஷ வார்த்தைகள் சென்றடையட்டும், அவர்களை நிராகரிக்காதபடிக்கு ஆண்டவரே அவங்க மேலே இருக்க பிசாசின் ஆதிக்கங்களை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அப்புறப்படுத்தி நாங்கள் செபிக்கிறோம்.
ஆண்டவரே அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிற பிள்ளைகள் ரட்சிக்கப்பட விடுதலை பெற இயேசு அறிந்து ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே உம்மிடத்தில் மறுபடியும் திருப்பி வர தகப்பனே நீ உதவி செய்யும் நான் சுபிக்கிறப்பா. கர்த்தர் கிருபையாய் மனமிறங்கும் ஆண்டவர். இந்த பாவத்தினுடைய காரியத்திற்கு ஒத்துழைத்து போகக்கூடிய அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை தீர்மானிக்கக்கூடிய சட்டங்களை, சட்ட மசோதாவை திருத்தி தீர்மானிக்கக்கூடிய தலைவர்களை ஆண்டவரே நீ தொடும்படி நாங்கள் சுபிக்கிறப்பா. தொடுங்கப்பா. தேசம் அழிந்து போகாதபடிக்கு பாவத்தில் இச்சையில் சோதோம் கொமோராவை போல கர்த்தாவே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிற பூமி இனிமேல் தண்ணீரால் நீர் அழிக்க போகிறது அல்ல என்ற வானவில்லை அடையாளமை கொடுத்துருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. ஆனால் நீ பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கின்ற வேதத்தில் வாசிக்கிறோம். சோதோம் கொமோரால கர்த்தாவே ஓரின செயற்கையின் பாவமும் வேசித்தனம் விபச்சாரம் கர்த்தாவே அசுத்தம் நிறைந்த அந்த ஊரை கர்த்தாவே அக்கினினால கர்த்தரை அழித்து நாசமாக்கி போட்டது போல கர்த்தாவே இந்த பூமி அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. வானத்திலிருந்து உங்கள் அக்கினி பட்சியாதபடிக்கு அந்த பட்சிப்பிற்கு முன்பாய் ஆண்டவரே மக்கள் மனம் திரும்பத்தக்கதாய் என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்க இந்த உலகத்தில் கிரியை செய்ய நாங்கள் சுபிக்கிறப்பா. கர்த்தர் மனம் இறங்கும். மனிதனுடைய மனசு மாறட்டும், உமக்கு எதுவாய் மாறட்டும். எந்த ஒரு காரணத்தை கொண்டு அந்த காம பிசாசு ஆண்டவரே இந்த பாலியை இச்சைக்குரிய எந்த ஒரு காரியத்திலும் கர்த்தாவே என்னுடைய சபை மக்கள் கர்த்தாவே நீர் எனக்கு தந்திருக்கிற நானும் இந்த சபை மக்களும் கர்த்தாவே இந்த காமத்துக்கு ஏதுவான இச்சையில் பாவத்தில் ஒருபோதும் விழுந்து போகாதபடிக்கு வாலிபர்களிலிருந்து திருமணமான பெரியவர்களிருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் நான் செபிக்கிறேன். ஒருவரும் கர்த்தாவே இந்த இச்சைக்கு எதுவான காம இச்சைக்கு எதுவான இந்த பாவத்தில் விழாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நீர் கெட்டி காத்துக்கொள்வீராக. வரக்கூடிய இச்சைகளை ஓவர் கம் பண்ண கர்த்தர் கிருபை செய்கிறாடி. அசுத்தமான சிந்தனையில தானும் விழுந்து போகாதபடிக்கு, மற்றவர்களே அசுத்தமான சிந்தனையில நியாயம் தீர்க்காதபடிக்கு கர்த்தாவே ஒருவருக்கொருவர் அன்பாய் நிதானமாய் கிருபையாய் பொறுமையாய் விட்டு கொடுத்து மன்னித்து எல்லா விதமான சகிப்புத்தன்மையோடு கிருபையின் வார்த்தை கிருபை பொருந்திய வார்த்தைகளை பேச பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கும் என்னுடைய சபை பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நீங்க உதவி செய்யும் நான் சுபிக்கிறப்பா. இதனாலும் ஆண்டவர்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த ரோமன் நிருபத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இன்னும் சத்தியங்களை புரிந்து கொள்ள முடிக்கான கிருபையை தாங்கடாடி. உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமணமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். ஆசைப்பட்டுக்கிறோம். திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் தேவன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியம் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராக இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட நடத்துவாராக. ஆமென். ஆமென். மாறனதா இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.